நகையை வித்து அதை வித்து அடமானம் வச்சு வட்டிக்கு வாங்கி இதெல்லாம் ஏப்பா கொடுமை செய்யறீங்க, இதெல்லாம் குரான்ல இல்லைன்னு சொன்னா இதான் எங்க அப்பா பாட்டம் காலத்துல இருந்து உள்ளதுங்கிறாங்க. இந்த ஃபைட் எங்களுக்கு எங்க சமுதாயத்துக்கு மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5 பேர் தான் இன்னைக்கு இருந்தோம். இன்னைக்கு வந்து லட்சோப லட்சம் மக்களை வந்து இறைவனுடைய கிருபையினால் குரான் அடிப்படையில் நபிகள் நாயகம் காட்டுற வழிமுறையில மாற்றி அமைச்சு இன்னைக்கு வந்த கூட்டமே சாட்சியா இருக்கு. பாத்துக்கிறங்க, நீங்க வந்த அளவுக்கு அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க. நாங்க ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் சும்மா சொல்ல மட்டும் ஒரு சொல்றாரு. நாங்க மேடையில சத்தியத்தை சொல்லும் போது அடி வாங்கியிருக்கிறோம். உங்கள்ட்ட இருந்து நாங்க அடி வாங்கல. எங்க வாங்கியிருக்கிறோம்? எங்க சமுதாய மக்கள் அடி வாங்கி இருக்கிறோம். எங்க சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம், வெட்டப்பட்டிருக்கிறோம். மேடையில பேசிக்கிட்டு என்ன வந்து வெட்டினாங்க, தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சுங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒவ்வொருவரும் நாங்கள் பலவிதமான கஷ்டங்களுக்கு மத்தியில இதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும், ஒரு முஸ்லீம் உண்மையான முஸ்லீம் யார் என்றால் குர்ஆன்ல உள்ளபடி நடக்கிறவன் தான் முஸ்லீம். நாங்க வட்டி வாங்க மாட்டோம், மதுபானம் அருந்த மாட்டோம், வரதட்சணை வாங்க மாட்டோம், தப்பான எந்த ஒரு காரியத்துக்கு நாங்க ஈடுபட மாட்டோம், தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டோம், தீமைகளில் பங்கெடுக்க மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு கொள்கை பிடிப்போட நடக்கிறது வந்து இதே மாதிரி இந்து மக்களும் முஸ்லீம் மக்கள் அண்ணன் தம்பியா பழவனுங்கிறதுக்காக வேண்டிய நாங்க என்ன செய்யறோம், அதுக்கு எங்களுடைய லைஃப்ல ஒரு கணிசமான ஒரு பகுதி நாங்க அர்ப்பணிக்கிறோம். இப்ப நீங்க தீர்மானிச்சுக்கணும் யாரு கரெக்டான இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. இறைவன் தான் அது உள்ளத்தில் உள்ள வச்சு தீர்மானிப்பான். வெளிப்படையா தீர்மானிக்கிறதா இருந்தா எது கரெக்டான இஸ்லாம், குர்ஆன் படி நடக்கிறது கரெக்டான இஸ்லாமா, அவங்க இஷ்டப்படி நடக்கிறது கரெக்டான இஸ்லாமா, நபிகள் நாயகன் சொன்னதுபடி நடக்கிறது கரெக்டான இஸ்லாமா, அவங்க அப்பம்பாட்டம் சொன்னா நடக்கிற இஸ்லாமா, நீங்க தீர்மானிச்சுக்கிறீங்க. அதனால எதிர்க்கிறாங்க. 7 நம்பர் 7 அழைப்பினால் வந்திருக்கேன். நீங்க சொன்னீங்க எங்க இஸ்லாத்துல மணமகன் தான் மணப்பெண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவீங்க. வேற்று மதத்துல ஒத்துக்கிறோங்க, மணம் பொண்ணு தான் மணமகனுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வரோம். ஆகவே உங்க மதத்துல ஒரு பிள்ளைக்கோ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுனா பொண்ணு வந்து மாப்பிள்ளைய பாக்குறதில்ல, மாப்பிள்ளை பொண்ணா பாக்குறதில்ல. அப்படி இருக்கும்போது கல்யாணம் முடிஞ்சு சந்திக்க வைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னே நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது அந்த மணப்பெண்ணுக்கும் அந்த மணமகனுக்கும் பல கற்பனை இருக்கும். நம்மளுக்கு வரப்போற கணவர் எப்படி இருப்பாரு, அவருக்கு மனைவி எப்படி இருப்பான்னு கற்பனை இருக்கும். ஆகவே அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க சந்திக்கும் போது அது விடுபட்டு போச்சுன்னா அவங்க வாழ்நாள் ஃபுல்லா ஃபீலிங்ல இருப்பாங்க. ஆகவே இதுக்கு வந்து அந்த எது ஒரு காரணம்னா அந்த இன்னைக்கு கருப்பு கூட அணிறீங்க இல்லையா, அது இஸ்லாத்துல இருக்கா இல்ல நீ முன்னோர்கள் செய்த தவிர நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம நெருங்கிய நண்பருக்கே தன்னுடைய மனைவி அடையாளம் காட்ட முடியாது, தன் பெற்றோர்களை அடையாளம் காட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தைய அவங்களுடைய ஆயா இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த ஆயா தெரியும்? இப்போ வேற்று மதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ அவருடைய ஆயா செத்துச்சுன்னா பக்கத்து இருக்கிற ஆயோ அந்த ஆயா கூணு வந்து அவங்க செத்துட்டாங்க தெரியும். இப்போ உங்க மதத்துல எந்த ஆயோ அந்த பையன் அடையாளம் கண்டுக்குவான். அப்படி இருக்கும்போது எங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்கேன். அப்படிங்கும்போது எவ்வளவு செலவு பண்ணல கல்யாணம் பண்றாங்க. ஆனா பொண்ணை பார்க்க கேட்டாக்கா என்னன்றாங்க, எங்க பெற்றோருக்கே தெரியும் எங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும் பையன் பார்க்கணும்னு. அப்படின்னு அவங்களும் பெற்றோருக்கு பயப்படுறாங்களா இல்ல வேற்று மதத்துல எங்களை மாதிரி எல்லாம் நாங்களாம் பெற்றோருக்கு அடங்காம எங்க சுத்துக்கு நாங்க பொண்ணு தேடிக்கிறோமா? இதுதான் சார் என்னுடைய கேள்வி. நல்ல அழகான கேள்வி கேட்கிறாரு. திருமணம் என்பது வந்து காலகாலத்துக்கு நீடிக்கணும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒப்பந்தம். இந்த திருமணத்தை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ஆண் வந்து தனக்கு மனைவியா வர்றவள் யார் என்பதை முன்னாடியே பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து தனக்கு கணவனா வரக்கூடிய யார் என்று முன்னாடியே பார்த்துக்கிறணும். அப்பதான் வந்து அவங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமா போகும். இவங்க 2 பேரும் உன்னை எதிர்பார்த்து கடைசியா ஃபர்ஸ்ட் நைட்ல போய் பார்த்து வேற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, அப்புறம் லைஃபே நரகமா போயிடும். அப்படிங்கிறதுனால ஏன் நீங்க பாக்குறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல, அது இஸ்லாத்துல உள்ளதானா என்னன்னு கேட்கிறாரு. 2வது இந்த கருப்பு உடை அணிகிறாங்களே, அது என்ன கருப்பு உடை தான் அணியணுமா, அது இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ளதானான்னு சொல்லி அவர் சகோதரர் கேட்கிறாரு. முதல் விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் ஒருவர் வர்றார், அவங்களை பின்பற்றியவர், அவங்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழர். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு கல்யாணம்னு ஒரு சொன்ன உடனே
பொண்ணு யாரு, எத்தனாம் தேதி கல்யாணம், எந்த ஊர்ல வச்சு பண்ண போறீங்க எல்லாம் கேட்கல. முதல் கேள்வி, நீ அவளை பார்த்து விட்டாயா? யார் கேட்கிறா? நபிகள் நாயகத்திட்ட வந்து அவங்க கேட்கறாங்க, கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டோண்டு. அப்ப அவர் கேட்கறாரு, நபிகள் நாயகம் கேட்கறாங்க, கல்யாணங்கிறியப்பா நீ பொண்ணை பார்த்துட்டியா அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல, அந்த வேலையை செய், போய் பொண்ணை போய் பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே பிடிச்சிருக்கணும் உனக்கு, அதுதான் உங்கள் இன்னஹு அஹரா யூதம பைனக்குமா, உங்கள் 2 பேருக்கும் உள்ள அன்பை அதுதான் நிலைக்க செய்யும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் ஆதாரப்பூர்வமான நூல்களில் இன்னைக்கும் பதிவு செய்து பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நடைமுறையில வாணியம்பாடி ஆம்பூர்ல இருக்குதாண்டா? இல்ல, பல பகுதிகளில் இருக்குது. சில பகுதிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கணவன் அவங்க திருமணம் பேசின பிறகு கூட அந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்க்க கூடாது என்றும், அந்த மணவரை அந்த கல்யாணத்துக்கு பிறகுதான் பார்க்கணும் என்றும் மார்க்கம் சொல்வதாக அவங்க நினைத்துக் கொண்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. குர்ஆனை பற்றி அறிவில்லாத காரணத்தினால, நபிகள் நாயகம் சொன்ன போதனை தெரியாத காரணத்தினால அதை தடுக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். உங்க பகுதிகளில் தடுக்கிறார்கள், அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அது மார்க்கப்படி குற்றம். திருமணத்திற்கு முன்னாடியே அந்த பெண்ணும் இவரை பார்க்க வேண்டும், இவரும் ஒரு ஆள் பார்த்தா இன்னொரு ஆள் பார்த்துருவாங்கல்ல, இவர் போய் அந்த பெண்ணை பார்த்தாலே அந்த பெண்ணு இவரை பார்த்துருமா இல்லையா? அப்ப 2 பேரும் பார்க்கணும். அப்படி பார்த்து 2 பேருக்கும் மனப்பூர்வமா பிடிச்சு இருந்தா தான் கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணுக்கு பிடிக்காட்டாலும் வேணான்றலாம், மாப்பிள்ளைக்கு பிடிக்காட்டாலும் வேணான்றலாம். இதை நபிகள் நாயகத்துடைய தீர்ப்புல விளங்குறது. இது ஆதாரப்பூர்வமான நூல்கள்ல எல்லா உலமா எங்க முஸ்லீம்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு நூல்கள்ல இது பதிவா இருக்குது. ஆனால் நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஐயுமு துஸ்தஅமரு, கன்னி பெண்ணா ஒல் பிக்ரு துஸ்தஅமரு, கன்னி பெண்ணா இருந்தாலும் விதவையா இருந்தாலும் அனுமதி கேட்டாவனும். கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைய அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குதா, இவர் தான் உனக்கு பேசி இருக்குது, ஓகேயா கேட்கணுமா? அந்த அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்ன உடனே மக்கள் கேட்கிறாங்க, பெண்கள் இயற்கையா வெட்கப்படுவாங்கல, அது எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சங்கடப்படுவாங்கல. அந்த காலத்துல சங்கடப்படுவாங்க, இப்ப எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு வச்சுன்னு வைங்க, பழகுதா? இப்ப எல்லாம் ஒட்டச்சு சொல்ற அளவுக்கு ரெடியா இருக்குது அந்த டிவி மீடியாக்கள் செஞ்ச வேலை. அந்த காலத்துல ரொம்ப கூச்சப்படுவாங்க, ரொம்ப கூச்சப்படுவாங்களே. அப்படின்ற உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, இது நுஹா சுமாத்துஹா, மௌனம் தான் சம்மதம். பிடிக்கலன்னு சொல்றது கூச்சம் தேவையில்லை. எனக்கு இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்றது தான் கூச்சமா இருக்கு, எனக்கு வேணாண்டா அது கூச்சம் கிடையாது, அது நெஞ்ச நிமித்தி சொல்லிட்டு போயிடலாம். பிடிச்சிருக்குன்னு சொல்லும் பொழுதுதான் கூச்சம் வரும். சும்மா இருந்துட்டா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், வேணாண்டு வெளிப்படையா சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. அப்ப பிடிச்சிருக்குதான்னு கேட்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் பார்த்தா தானே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும்? இப்படி கூடி வச்சு பிடிச்சிருக்கான்னு என்ன சொல்லுவீங்க? நான் கையில இப்படி மூடி வச்சுக்கிட்டு இது பிடிச்சிருக்குதா, எது பிடிச்சிருக்குதா, எதுன்னு தெரியல உங்களுக்கு, உள்ள ஒரு பொருளை வச்சிருக்கிறேன், இது பிடிச்சிருக்கான்னா இப்படி காட்டணும், அப்பதான் பிடிச்சிருக்கு இல்லைன்னு நீங்க சொல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி நபிகள் நான் என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணிடத்துல போய் பர்மிஷன் கேளு, எஸ்ன்னா தான் கல்யாணம் பண்ணணும். நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி ஓடோடி வர்றாங்க, நபிகள் நாயகமே அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தை எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, என்னை கேட்காம பண்ணிவிட்டார், அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேட்கல, அவரா எனக்கு கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. உடனே நபிகள் என்ன பண்றாங்க, அவங்க தானே ஜனாதிபதி, அவங்க தான் இன்னைக்கு ஜனாதிபதி, அவங்க தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவங்க தான் ஆளின் ஆள் எல்லாமே. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இது செல்லாது, ரத்து பண்ணிடுறாங்க. அந்த நிமிஷமே உங்க தகப்பம் பண்ணி வச்சாலும் சரி, நீ பொண்டாட்டியில உன் புருஷன் இல்ல, போ, உன்னைய கேட்காம இப்படி கல்யாணம் பண்றது என்று நபிகள் நாயகம் அவர்கள் பரத்த நிக்காஹா, அந்த திருமணத்தை ரத்து செய்து விட்டார்கள். உடனே அந்த பொம்பளை சொல்லுது, நான் ரத்து செய்யறதுக்காக கேட்க வரல, நான் அவருடைய வாழ்க்கை நடத்துறேன், பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், அதுதான் கேட்டேன். அந்த பொம்பளை சொல்லுது, நான் அவருடைய வாழ்க்கை நடத்திடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு கேட்டு வந்தேன் என்று சொன்னா, தங்கள் வாழ்வை தேர்ந்தெடுப்பதில் பெண்களுக்கு என்ன உரிமை இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், அதுக்காக தான் நான் கேட்டேன்னு சொல்லி நம்ம திரும்பி போயிடுச்சு, நான் அவரோட வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இந்த கணவன் மனைவி அவங்க பேசின சம்பந்தத்துக்குள்ள பார்க்க கூடாது யார் தடுக்கிறார்களோ அவர்கள் நபிகள் நாயகத்துக்கு எதிராக நடக்கிறார்கள். நபிகள் நாயகம் அனுமதிச்ச ஒன்றை தடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் அது எஸ் சொல்லி இருக்கும்போது நோன்னு சொல்ற நான் யாரு, இதை நம்ம விளங்கி கொள்ளணும். அதனால பார்க்க மறுத்தார்களே ஆனால் அது குற்றம். முதல்ல பார்ப்பது நபி வழி, மார்க்கத்தில் விரும்பத்தக்கது, அதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய பாடம். அதுவும் விளங்கி மாறுவார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க என்பது நாங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மாற்றங்கள் வரும்.
கூடிய சீக்கிரத்தில் அந்த மாற்றங்களை பல ஊர்களில் கொண்டு வந்திருக்கிறோம். இங்க உள்ள மக்களும் இஸ்லாத்தை புரிந்து கொண்டு வருவார்கள். ரெண்டாவது அவர் கேட்டாரு, ஒரு கருப்பு உடைய போட்டுட்டே இருக்கிறாங்களே, யாரு தாய் யார் தந்த சகோதரின்னு கூட தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு போடுறாங்களே, இப்படித்தான் இஸ்லாத்தில் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கருப்பு உடைய தனியா விட்டுட்டு பெண்களுடைய ஆடை சம்பந்தமாக இஸ்லாம் சில ஒழுங்குகளை சொல்கிறது. இந்த கருப்பு உடை நபிகள் நாயகம் காலத்தில் கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆணும் பெண்ணும் உடை அணிவதில் சமநிலையில் இருக்கவில்லை இஸ்லாம் சொல்கிறது. உடை அணிகிற விஷயத்துல ஆணுடைய உடையும் பெண்ணுடைய உடையும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். என்ன வித்தியாசமா இருக்க வேண்டும் என்றால், பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய முகம் வெளியே தெரியலாம், அவங்களுடைய கை வெளியே தெரியலாம். அந்நிய ஆண்களுக்கு மத்தியில, அண்ணன் தம்பி அது மாதிரி உள்ளதுக்கு மத்தியில இல்ல, அந்நியர்கள் மத்தியில வெளியே போகும் பொழுது முகம் தெரியலாம், கை தெரியலாம், மற்ற பகுதிகளை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். இது பெண்களுக்கு இஸ்லாம் சொல்றது உண்மைதான். இதை என்ன செய்யறாங்கன்னா, இது பெண்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரியாக எடுத்துக்கொள்றாங்க. ஆனால் நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும், நம்ம சமூக அமைப்புல ஆணுக்கும் பெண்ணுக்கும் முற்போக்கு சிந்தனைன்னு பேசுறாங்களே, அவங்கள கூட எடுத்துக்கிறங்க. ஆண் அணிகிற அதே ஆடையை அணிகிறதுக்கு பெண்ணுக்கு அனுமதிப்பாங்களா? ஒரு ஆம்பளை அரை டிராயர் மட்டும் போட்டுக்கிட்டு சட்டையும் இல்லாம பனியனும் இல்லாம அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டு வருவான், வர முடியும்? அந்த முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க அவங்க விட்டு பெண்ணுக்கு அப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தங்கச்சி கொடுக்க மாட்டாங்க, பொண்டாட்டி கொடுக்க மாட்டாங்க. அது எப்படிங்க அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன விளங்குறோம்னு கேட்டா, ஆம்பளையும் பொம்பளையும் Dress சமமா அணிய முடியாது. ஆம்பளை Dress-ஐ விட பொம்பளை Dress என்ன இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும். ஏன்னு கேட்டா, ஆம்பளையுடைய பார்வை அலைபாயக்கூடியது, பெண்ணுடைய பார்வை அலைபாயாது. ஒருத்தன் நானும் வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அப்படியே செட்டில் ஆயிடுறது பெண்களுடைய நிலைமை. ஆண்கள் நிலைமை என்ன தெரியுமா? கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டியை வச்சிருந்தா கூட குரங்கு மாதிரி ஒண்ணு வப்பாட்டி வேணும்னு சொல்லுவாங்க. பழமொழி இருக்கு. அது என்னன்னு கேட்டா, அழகா மனைவியோட போயிட்டு இருப்பான், போயிட்டு இருக்கும் போதே ஒரு எதுக்கு அப்படி பார்ப்பான், இப்படி ஒரு சைஸா பார்ப்பான். இது ஆம்பளை. அப்ப ஆம்பளைகளுடைய பார்வை அலமோதுற காரணத்தினால அந்த பார்வை எங்கையெல்லாம் அலமோதுமோ அங்கையெல்லாம் நீங்க கவர் பண்ணுங்க இஸ்லாம் சொல்லுகிறது. எங்க அலமோதுது? நீங்க சினிமாவுல எதையெல்லாம் அப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறானோ அங்க அலமோதுன்னு விளங்கிற வேண்டியது. எந்த சினிமா காட்டும் பொழுது எங்க பம்பரம் விட்டு காட்டுறானோ, அப்படி காட்டுறானோ இல்லையா, ஆம்பளை போட்டு காட்டுறானோ, அதெல்லாம் அலமோதுது. இவன் ஆம்பளை ஈர்க்குதுங்கிறதுனாலதான் அப்படி பண்றான். என்ன மாதிரியான கோலத்துல பொம்பளை விட்டு நம்மள ஆம்பளை இளைஞர்களை சுண்டி இழுக்கிறானோ அது மறைக்கப்பட வேண்டிய பகுதி. அதனாலதான் நம்மளை கூப்பிடுறான், விளங்கிக்கணும். அப்ப அந்த மாதிரியான பகுதிகளை நம்ம பார்க்கிறோம். ஆம்பளை விட பெண்கள் குறைவா Dress அணிகிறாங்க. அதிசயமா நம்ம இருக்குது. நம்ம ஆம்பளை எல்லாரும் உட்கார்ந்துக்கிறீங்க. ஒரே ஒருத்தர் நான் அந்த சபையில பார்த்தேன், அரை டிராயர் போட்டு நின்றாரு. ஒரே ஒரு ஆள் இந்த மொத்த சபையில. மற்ற எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க? ஃபுல் பேண்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க. இப்படித்தான் வெளியில இருக்கிறீங்க, இங்கே இருக்கிறீங்க, அல்லது லுங்கி கட்டிருக்கிறீங்க, வேஸ்ட் கட்டிருக்கிறீங்க. ஆனால் பெண்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் இந்த கவுனை போட்டுட்டு அவங்க தான் போறாங்க. யாரு கூடுதலாக மறைக்க வேண்டுமோ, நம்ம பேண்ட போட்டுட்டு சாதாரணமா போயிட்டு இருக்கிறோம். யாரு அதிகமாக மறைக்க வேண்டுமோ அவங்க என்ன செய்யறாங்க? உலகம் முழுசு நீங்க பாக்குறீங்க. வெளியில ரோட்ல நடந்து போனோம்னா ஆம்பளைக்கு கரண்ட கால் தான் தெரியுது, பொம்பளைக்கு தொட தெரியுது. அந்த மாதிரி Dress அணிந்து கொண்டு சர்வசாதாரணமா என்ன செய்யறாங்க? வீதியில போறாங்க. நம்ம பார்வை அங்க போகுது. நம்ம பார்வை போகலன்னா நீங்க சொல்ல முடியாது. ரொம்ப ஓவரா போகாட்டாலும் ஒரு மாதிரி நம்மள ஒரு சலனம் ஏற்படுத்தான் செய்யும். அப்படி இறைவன் படைச்சிருக்கிறான் மனிதனை, அதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்கள் என்ன பண்றாங்க? Dress அணியும் போது இந்த கேப்ல இடையில தனியா அப்படி ஒரு கேப் விடுறாங்க. எழும்போது அந்த பகுதி, வயிற்று பகுதியை மட்டும் என்ன செய்யறாங்க? அதனால என்ன நன்மை? ஏன் காட்டுறீங்க? அது காட்டுவதனால என்ன வாழ்க்கையில முன்னேறிட போறீங்க? அதை காட்டாவிட்டால் முன்னேற்றத்துக்கு என்ன தடை வந்துட போகுது? போறதில்லை. இப்ப நான் நின்று உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன், முகமும் கையும் தான் தெரியுது. அது தெரிஞ்சுக்கிட்டு என்னால என்ன செய்ய முடியல? வர முடியுது, போக முடியுது. நம்ம நாட்டு பிரதமர் வாஜ்பாய் இருக்காரு, அவரு தொப்புல காட்டிட்டு தான் பிரதமர் வந்திருக்கிறாரா? இல்ல, அவரும் ஃபுல்லா கவர் பண்ணி தான் இருக்கிறாரு. பிரதமர் முதலமைச்சர் கருணாநிதி இருந்தாரு, ஆம்பளை அவர் முழுசா தான் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாரு. அப்ப கை எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையை முன்னேற்றம் தடுக்குமா? ஒரு ஆம்பளைங்க எந்த அளவுக்கு ட்ரெஸ் போடுறோமோ அதை விட பெண்கள் குறைவா போடுறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பெண்களை ஆண்கள் ரசிக்கக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பார்வை அலமோதும். அலமோதல என்ன நடக்கும் தெரியுமா? கூட்டத்தில் அலமோதுன்னு சொன்னா பார்வையோட நின்றும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை மட்டுமே நேருக்கு நேரம் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தா அலமோதலோடு நிக்காது. இப்படி பார்ப்பான், யாரும் இல்லைன்ற உடனே வரம்பு மீறுவான்.
அதாவது பார்த்துட்டு சும்மா போறதுக்கு காரணம் என்னன்னா 4 பேர் பாக்குறதுனால தான். பார்வையோட போயிட்டு இருக்கிறான். காரணம் என்ன? பார்வை 4 பேர் பிடிச்சி மீன் பிரிச்சு விடுவான்ல, அதுக்காக வேண்டி பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஆனால் வேற யாரும் இல்லை. இப்படி தனியா ஒரு ரோட்ல ஒரு 10 மணிக்கு போறான், ஏதோ ஒரு காரணம் பொம்பளை தனியா வர்றா, இந்த மாதிரியான கோலத்துல இவனும் போறான்னு யாரும் பாக்குறான், என்ன வேணாலும் செஞ்சு விடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிறதுனால பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஈவ்டீசிங்ல இருந்து என்னென்னமோ நடக்குதுங்கிறோம். அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா அவர்கள் அந்த அந்த ஆண்கள் வந்து அவங்கள ஈவ்டீசிங் பண்ற அளவுக்கு உள்ள ட்ரெஸ்ஸுகளை குறைக்கணும். இன்னைக்கு மகளிர் அமைப்புகளை அறிவுரை சொல்றாங்க. நீங்க ஏன் அப்படிலாம் வந்துகிட்டு எந்த அளவுக்கு போடுறாங்க தெரியுமா? அப்படி இறுக்கமான பேண்ட் போட்டு பெண்கள் போட்டு போறாங்க. பெண்கள் இறுக்கமான அந்த பேண்டை போட்டு போனாங்கன்னு சொன்னா அது ஒரு ஆணுக்கு சபலத்தை ஊட்டுமா ஊட்டாதா? ஊட்டும், கண்டிப்பா ஊட்டும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முகம் தெரியலாம், கை தெரியலாம். அது கருப்பு உடனே இஸ்லாம் சொல்லல. கருப்பு சில பகுதியில், இந்த பகுதியில் கருப்பு வச்சுக்கிட்டாங்க, தஞ்சாவூர் பகுதியில் வெள்ளை இது பண்ணுவாங்க. எங்க ராமநாதபுரம் பகுதிக்கு போனீங்கன்னா சேலையவே அந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க. சேலையை தான் கட்டுவாங்க, அதுவே முழுசா கவர் பண்ணும் எல்லா பகுதியுமே. அந்த மாதிரி பண்ற அளவுக்கு என்ன செய்யும், சட்டை கூட ஃபுல் ஹேண்டா போட்டுக்குருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடிய அளவுக்கு எல்லாம் செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. நீங்க என்ன ட்ரெஸ் வேண்டாலும் போடுங்க, அது மறைக்கணும். முகம் தெரியலாம், கை தெரியலாம், மற்ற பகுதியெல்லாம் மறைக்கிற அளவுக்கு போடுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி போடக்கூடிய ஆடைகள் வந்து இறுக்கமா இருக்கக்கூடாது. போட்டும் போடாத மாதிரி போயிடும். நீங்க முழுசாவே போடுறீங்க, ஃபுல்லா இறுக்கமா போட்டீங்கன்னா என்ன ஆகும்? போட்டது ஒண்ணுதான் போட. ஆம்பளை இறுக்கமா போட்டா ஒன்னும் பெருசா பாதிக்காது. பெண்கள் இறுக்கமா போட்டாங்கன்னு சொன்னா அதுவே ஒரு ஒரு மாதிரியான ஒரு சிந்தனையை வந்து ஆண்களுக்கு ஊட்டும். அது வேண்டாம். போடக்கூடிய அந்த Dress வந்து கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்னு இறுக்கமா இருக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து உள்ளதை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய மெல்லியது, தெரியுமா இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடாது. ஆடை இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை இஸ்லாம் போடுறது உண்மைதான். அது வந்து நீங்க அந்த பகுதியில் உள்ள ஒரு சுடிதாரை கூட அந்த மாதிரி அழகான முறையில் மறைக்கிற முறையில் அணிந்து கொண்டால் அது கூட போதுமானதுதான். ஒரு குறிப்பிட்ட கருப்பா தான் இருக்கணும், குறிப்பிட்ட வெள்ளையா தான் இருக்கணும் இஸ்லாம் சொல்லவில்லை. அதே நேரத்தில் சில பேர் முகத்தை அப்படி மறைத்து கொண்டு போகிறாங்க இல்லையா, அது குர்ஆன்ல அப்படி சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் சொல்லல, அவங்களா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர குர்ஆன்லயோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லயோ முகத்தை மூடிக்கிட்டு நீங்க யாருன்னு தெரியாம போங்கன்னு சொல்லப்படவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க. வந்த பெண்ணு இன்னார் தான் என்று அந்த சபையில் இருந்தவர் அறிவிக்கிறார். அப்ப முகம் தெரிய பத்தி அறிவிச்சிருக்கிறாரு. அப்படியெல்லாம் நிறைய சான்றுகள் இருக்கிறது. முகத்தை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல, அது வந்து இவங்களா உண்டாக்கிட்டது தான். ஆனால் கை முகத்தை தவிர மற்ற பகுதிகளை மறைச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்றது உண்மைதான். அதனால முன்னேற்றத்துக்கு தடை கிடையாது. அது நன்மையை தான் விளைவிக்கும், பாதுகாப்பை தான் உண்டாக்கும். அவங்களுடைய கற்புக்கு, ஒழுக்கத்துக்கு, எல்லா வகைக்கும் அது வந்து ஒரு செக்யூரிட்டியா தான் இருக்குமே தவிர கண்டிப்பா கேடு தரக்கூடியதா இருக்காதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அவ்வளவுதான். நம்பர் 8. மனப்பாடமா கேட்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது. எழுதி வச்சுக்காக எழுதுன அப்படி படிக்கலாம். இங்கிலீஷ் குரான்ல வந்து டிரான்ஸ்லேஷன்ல Allah has sealed their hearts and ears, there is a veil over their eyes அப்படின்னு சொல்லி சூரா அல் பக்ரால 7th verseல இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி வர விளக்கம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மறுமையில சந்தோஷம் இருக்கு, நல்வழி இருக்குது. ஏற்காதவங்களுக்கு நல்வழிய சொல்றதுனாலயும் பிரயோஜனம் இல்லை, சொல்லாம இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்ற மீனிங் வருது. அதுக்குண்டான ரீசனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் அவர்களுடைய மனதிலும் காதுகளிலும் முத்திரையிட்டுள்ளார், அவர்களுடைய கண்களுக்கு திரையிடப்பட்டுள்ளது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் எந்த தர்க்கத்துக்காகவும் கேட்கல, எனக்கு இது புரியல, எனக்கு சரியான விளக்கமும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு எனக்கு கிடைக்கல. இப்படி முத்திரையும் திரையும் இட்டது இறைவனே என்றால் அது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இட்ட தீர்மானம், இறை தீர்மானம். அது உண்மை அப்படின்னா அந்த மனிதன் இறை வழியை எப்படி ஏற்றுக்க முடியும்? தயவுசெய்து விளக்கம் சொல்லுங்க. ரொம்ப அழகான அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நிறைய முஸ்லிம்களுக்கு கூட தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. இது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, சிலருடைய உள்ளங்களில் இறைவன் வந்து முத்திரையிட்டு விட்டான், அவருடைய உள்ளங்கள்ல முத்திரையிட்டு விட்டான். அவங்களுடைய பார்வையிலையும் திரை போடப்பட்டிருக்கிறது, செவிப்புலனிலையும் திரை போடப்பட்டிருக்கிறது,
அதனால அவங்க திருந்தவே மாட்டாங்க. அதனால நீ அவங்களுக்கு சொல்றதும் சரிதான், சொல்லாம இருக்கிறதும் சரிதான். அவங்களுக்கு எச்சரிப்பதும் சரிதான், எச்சரிக்காமல் இருப்பதும் சரிதான், ரெண்டுமே சமந்தான் அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது. குர்ஆன்ல உள்ள வசனத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. 2வது அத்தியாயத்தில் உள்ள ஒரு வசனம் அது. அதுல அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நம்ம இதயத்தில் இறைவனே முத்திரையும் வச்சுவிட்டு நீ திருந்த மாட்டேன்னு அவனே நம்மளை ஆக்கி வச்சுவிட்டு அப்புறமேலே அவன் நல்வழிக்கு வரலன்னு சொல்லி அவனை சார்ஜ் பண்றது என்ன நியாயம்? நானா நல்வழிக்கு வராட்டி தானே என்னை தண்டிக்கலாம். அவனே என்னை அந்த மாதிரி சீல் வச்சுட்டான்னு சொன்னா நான் நினைச்சால் நல்வழிக்கு வர முடியாத. இறைவன் எனக்கு சீல் வச்சுட்டான், இவன் இது தேர மாட்டான் அப்படின்னு முத்திரையை வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் எப்படி தேருவேன்? நான் தேரலைன்னு சொன்னா அது எப்படி என்னுடைய குற்றமாக முடியும்? இது எனக்கு விளங்கவில்லையே அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன அடிப்படை என்று கேட்டா, இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற எந்த சட்டம், எந்த கொள்கை, எந்த சித்தாந்தம், எந்த வழிபாட்டு முறையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டாலும் அது அனைத்துக்கும் இஸ்லாத்தில் அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக உங்கள் அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில முரண்பாடு இல்லாமல் தெளிவான விடை இருக்கிறது. எந்த ஒண்ணை வேண்டாலும் நீங்க பர்தா பத்தி கேட்டாலும், தலாக்க கேட்டாலும், பொது சிவில் சட்டம் கேட்டாலும், நீங்க எதை வேண்டாலும் கேளுங்க, அது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி இஸ்லாத்துல ஆன்சர் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்கள் உங்களுக்கு விளங்காது, ஆன்சர் கிடைக்காது, ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நீங்க சர்ச்சை பண்ணக்கூடாது, அதை ஒன்றை மட்டும் நீங்க சும்மா ஏத்துக்கிறதா வேணும். உங்களுக்கு விளங்காட்டாலும் சரி, உங்களுக்கு புரியாட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும்ங்கிறாங்க. அது என்ன விஷயம்? ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய சகாக்கள் சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சர்ச்சை தெரியுமா? இந்த விதியை பத்தி. அவங்க கேட்டது விதியை தான் கேட்டிருக்காங்க, விதியை பத்தி தான் சர்ச்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி அல்லாஹ் தான் நம்மளை வழிகெடுக்கிறான்னு சொன்னா நம்மளை எப்படி அவன் தண்டிப்பான்? அல்லாஹ் நம்மளை நரகவாசின்னு அவனே தீர்மானிச்சு விட்டான்னு சொன்னா நம்ம எப்படி நல்வழிக்கு போக முடியும்? இப்படிங்கிற மாதிரி அந்த விதியை பத்தி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கண்டவுடன் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் வழிகட்டு போனது இந்த விதியில் சர்ச்சை செய்த காரணத்தினால்தான். அறிந்து கொள்ளுங்கள், விதி சம்பந்தமாக நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, சர்ச்சை பண்ணாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகமே சொல்லிட்டாங்க. இது புது விஷயம் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விதி மேற்றுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா 2 கருத்துமே இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க விதி இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அதாவது விதினா என்ன? இறைவன் வகுத்த நியதிப்படிதான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தீர்களே, ஆனால் அப்பவும் அதுல ஒரு இடைஞ்சல் வரும். இறைவன் இல்ல, நான் தான் என்னுடைய நேர்வழியை தீர்மானிச்சுக்கிறேன், எனக்கு அவன் சுதந்திரம் கொடுத்துட்டான் அப்படின்னு முடிவுக்கு வந்தீங்களே, ஆனால் அதுலயும் வேற ஒரு இடைஞ்சல் வரும். 2ல எதை சூஸ் பண்ணாலும் அதுல ஒரு இடைஞ்சல் வரும். அதை நீங்க விளைவிக்கணும். என்ன இடைஞ்சல்? இறைவன் தான் நம்மளை இயக்குறான், நமக்கு எந்த சுதந்திரம் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப நான் ஒரு குற்றம் செஞ்சேன்னு என்ன இறைவன் கேட்கிறான் மறுமையில, நான் என்ன பதில் சொல்லலாம்? நான் குற்றம் செஞ்சு நானா காரணம்? நீ தானே அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படி பண்ணி வச்சுட்டு, தண்ணி அடிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, அது திருடுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, அப்புறமேல என்ன எப்படி நீ கேள்வி கேட்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் அதுல வருது. சரி, இறைவன் ப்ரோக்ராம பண்ணல, நம்ம தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா மட்டும் கேள்வி வராதுங்கிறீங்களா? அப்ப வேற கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? இப்ப நான் பேசிக்கிறது நானா தீர்மானம் பண்ணி தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம் நான் பேசுவதற்கு முன்னாடி இறைவனுக்கு தெரியாதுன்னு ஆகும். நான் தானே தீர்மானிக்கிறேன், நான் தான் தீர்மானிக்கிறேன்னா நான் எப்ப தீர்மானிக்கிறேன்னா அப்பதான் நடக்க போகுது. அப்ப இறைவனுக்கு என்னுடைய எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பது இறைவனுக்கு தெரியாது, நான் தான் தீர்மானிக்கிறேன் ஆகுது. ஒன்னும் தெரியாத ஒரு இறைவன் நமக்கு தேவையான்னு வந்துடுவான். நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு அவனுக்கு தெரியும்னு சொன்னா அவன் இறைவன் ஒத்துக்கலாம். நான் அடுத்து செய்ய போற விஷயம் இறைவனுக்கு தெரியலன்னு சொன்னா அவன் இறைவனா அப்படிங்கிற கேள்வி வந்துருது. அப்ப இறைவனுக்கு நான் அடுத்த நிமிஷம் செய்ய போறது தெரியும் வச்சுக்கிட்டீங்கன்னா, அவன் எதை தெரிஞ்சு வச்சுக்கிறான் அதான் நான் செய்ய போறேன் இல்லையா? குழப்பம் வருதா? 2ஐயும் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இதுல ஒரு கன்ஃபியூஸ் வருதுன்னு நம்ம தடுமாற வேண்டியது இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை சொல்லி தருகிறது. என்ன நன்மை? ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு போச்சு, அவனுக்கு கடுமையான ஒரு பயங்கரமான இழப்பு ஏற்பட்டு போச்சு, அவனால் தாங்கிக்கிற முடியாது. இந்த நேரத்தில் இழப்புல இருந்து அவன் மீள நினைக்கிறான் வைங்க,
அப்ப இந்த நம்பிக்கை அவனுக்கு கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை ஒரு 10 கோடி ரூபாய் அவன் கஷ்டப்பட்டு 20 வருஷம் சம்பாதிச்சான். அந்த 10 கோடி ரூபாயும் 10 செகண்ட்ல போயிடுச்சு. 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது 20 செகண்ட்ல போயிடுச்சுன்னு வைங்க. இவன் என்ன கதிக்கு ஆளாவான்? 10 கோடி போச்சு, 10 கோடி போச்சு, 10 கோடி போச்சு, 10 கோடி போச்சுன்னுகிட்டே பைத்தியம் ஆயிரும், மெண்டல் ஆயிரும். ஆளு நார்மலுக்கு இருக்க மாட்டான். அவ்வளவு அவனோட மொத்த உழைப்புல போயிடுச்சு. இவன் இப்படி நினைச்சான்னு வைங்க, நம்ம அதை காப்பாத்துறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டோம். அவன் நாடணும்ல, அவன் நாடல என்ன பண்றது அப்படின்னு நினைச்சான்னு வைங்க, யாரோ அந்த கவலையை வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். சுமை தாங்கிட்டு பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்துல உயரமா ஒரு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு நடம்பாதையில போயிட்டு இருக்கும்போது மூட்டையை தூக்கிட்டு ஒருத்தன் போவான், கீழே இறக்கி வச்சுட்டா ஏத்தி வைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது. இந்த மாதிரி உயரமா கட்டி வச்சிருப்பாங்க, அதுல தூக்கி வச்சுட்டு உட்காந்துருவான். ரெஸ்ட் எடுத்தவன உயரமா இருக்கிற இடத்துல தூக்கி நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அதான் சுமை தாங்கிங்கிறது. அந்த சுமை தாங்கி மாதிரி என்ன பண்ண தெரியுமா? நம்ம புள்ள ஒருத்தன் மூத்தா போயிட்டான், நம்ம பொண்டாட்டி மூத்தா போயிட்டா, இறந்து போயிட்டாங்க, புருஷன் இறந்து போயிட்டான். அந்த 2 பேரும் அப்படி அந்யோன்யமா பழகுனாங்க. அந்த மனைவியை காப்பாத்துறதுக்கா கணவனை காப்பாத்துறதுக்கா வேண்டி அவ்வளவு செலவு பண்ணாங்க, எல்லா முயற்சியும் பண்ணாங்க, அப்பளம் வரைக்கும் கொண்டு போய் வச்சாங்க. கடைசியில இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, என்ன செய்வோம்? போயிட்டாங்க, இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மெண்டல் ஆயிடுவாங்க. அப்ப என்ன நம்ம அந்த இடத்துல நினைக்கணும்? நம்மளால ஏண்ட ஒரு முடிவு பண்ணிவிட்டோம், முயற்சி. அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கான், அவன் இல்லன்னு பண்ணிருக்கான், விட்டு தள்ளுப்பா. நம்ம கையில் என்னப்பா இருக்குன்னா, நாளைக்கு நார்மல் ஆயிருவோம், 2 நாள்ல நார்மல் ஆயிருவோம், அதிகபட்சமா 3 நாள்ல நார்மல் ஆயிருவோம். அப்ப இறைவன் ப்ரோக்ராம் பண்ணபடிதான் நடக்குதுன்னு நம்ம நம்புவது நம்முடைய கவலைகளை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அருமருந்தாக திகழ்கிறது. அதே மாதிரி ஒருத்தனுக்கு பெரிய வசதி வந்துருச்சு, செல்வம் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, மண்ட கணமும் சேர்ந்து வந்துடும். புகழ் வந்துச்சுன்னா கர்வம் வந்துடும். அந்த கர்வத்தில இருந்து நம்ம மீளணும்னா என்ன பண்ணனே? நம்மளாலே வந்துச்சு, கடவுள் கொடுத்தாருப்பா, இப்ப அந்த கர்வமும் போயிடும். அப்ப ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு விதியை பத்தி பேசுங்க. என்ன பேசணும்? என்ன இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, கடவுள் அப்படித்தான், எல்லாம் இறைவன் சித்தம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த கவலையே போயிடும். வேற எந்த மருந்தும் இதை குணப்படுத்தாது. கடவுள் நாடவில்லை, நம்மளால மனுஷ முயற்சி பூரா பண்ணிவிட்டோம், கடவுள் இதை நினைக்கவில்லைன்னு போயிட்டு போயிரு. நடக்கிறதுக்கு முன்னாடி விதியை பத்தி பேசக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது விதியை பத்தி எப்ப பேசணும் தெரியுமா? இப்ப நான் இருக்கிறேன், நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன புரோகிராம் கடவுள் எழுதுனான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 10 நிமிஷத்துக்கு பின்னாடி என் புரோகிராம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியுமா? சொல்ல முடியாது. 5 நிமிஷம் நான் போயிட்டேன்னா, பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் போயிட்டேன் பண்ணுவீங்க. அப்ப நான் 10 நிமிஷத்துக்கு பின்னாடி என்னுடைய புரோகிராம் என்னன்னு எனக்கு தெரியாது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னுடைய புரோகிராம், உங்க புரோகிராம் எல்லாமே தெரியும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க உட்கார்ந்துருப்பீங்க, அப்படி நல்லா எழுதிருக்கிறான்னு சொல்லிடலாம். 10 நிமிஷத்துக்கு பின்னாடி நீங்க இருப்பீங்கன்னு எழுதிருப்பானா? சொல்ல இயலாது. நீங்க நினைப்பீங்க நான் 2 வரைக்கும் நான் உட்கார்ந்துருப்பேன், வயிற்று அப்படி கலக்கும், ஓடி போயிருவீங்க இல்லையா? சொல்ல கேரண்டி பண்ண முடியுமா உங்களால? அப்ப விதியை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்சவன தான் நமக்கு தெரியுது, நமக்கு இப்படி இறைவன் எழுதி இருக்கிறான்னு சொல்லி. நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இஸ்லாம் உங்களுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு சொன்னா, நடக்காத விஷயங்கள்ல புரோகிராம் இல்லாத மாதிரி நீ பாட்டு போயிட்டே இரு, நீ முயற்சி பண்ணு. நடக்கலையில ஒண்ணும், நீ பாட்டுக்கு விதின்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படி செயல்படு, அப்படி செயல்பட்டுட்டே இரு. நடந்துருச்சா தூக்கி இறக்கி வச்சுட்டு ஓடிக்கிட்டே இரு. அப்படின்னு இந்த ஒரு நன்மைக்காக இஸ்லாம் அதை சொல்லுதுங்க. அதனால கடவுள் தான் அந்த புரோகிராம் பண்ணி வச்சார் என்பதையும் நம்ம நம்ப வேண்டும். நாம தான் தீர்மானிக்கிறோம் என்பதையும் சேர்த்து நம்ம 2 முரண்பாடு தான். 2 முரண்பாடு என்பதை நீங்க கண்டுபிடிச்சதை சொல்லல, நபிகள் நாயகமே சொல்லிவிட்டாங்க, நானும் கண்டுபிடிச்சதை சொல்லல. இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்த நபிகள் நாயகமே சொல்றாங்க, எல்லாம் இறைவன் தான் தீர்மானிக்கிறான் என்பதும் உண்டு, இல்லை இல்லை உன் செயலுக்கு நீ தான் பொறுப்பாளி என்பதும் உண்டு. 2 முரண்பாடா உனக்கு தெரிஞ்சாலும் அந்த முரண்பாட்டோடவே நீ அதை ஏற்றுக்கொள், அதுல உனக்கு நன்மை இருக்குது. வேற எந்த விஷயத்தை பத்தி வேண்டாலும் கேளு, இதை மட்டும் கேட்காது என்று சொல்லி யாரும் கேள்வி கேட்காம வாலண்டரியாவே சொல்லிட்டாங்க நபிகள் நாயகம். நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே சொல்லிட்டு போன பிறகு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதான் விஷயம். அதுல ஒரு நெருடல் இருக்குது, அதனுடைய நன்மைக்காக நம்ம ஏத்துக்கணும். சரி, அதான் நடந்து போச்சா, இப்படித்தான் கடவுள் எழுதியிருக்காருன்னு நினைச்சுக்கிறீங்க, நடக்கலையா இல்லங்கிற மாதிரி போயிட்டு இருங்க. இப்ப அடுத்து என்ன செய்யணுங்கிறது, கடவுள் எழுதியிருக்காரு நீங்க நினைக்க கூடாது. கடவுள் எழுதலைங்கிற மாதிரி நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, வியாபாரம் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நீங்க பாட்டு பண்ணிட்டீங்க. சறுக்கிருச்சா, சறுக்கணும்னு கடவுள் எழுதிட்டாருன்னு நினைச்சுக்கிறீங்க. சறுக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு நினைச்சு உட்கார்ந்துருக்க கூடாது.
அதனால இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த விதி நம்பிக்கை வந்து நம்மளை முடக்கி போடாது. உங்களை சராசரி நீங்க ஏங்கிக்கிட்டே இருங்க, நடந்து முடிஞ்ச பிறகு தூக்கி இறக்கி வச்சுட்டு போ, சும்மா தாங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடையது. இதுதான் இஸ்லாத்துடைய பதில். நம்பர் 9. அப்படியே இருக்கு. என்னோட பெயர் வந்து பாண்டியன். நான் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். நேற்று ஆட்டோவில் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு இந்த மனித நேய விழாவுக்கு வந்து கலந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிடுவீங்க இல்லைங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்து நபிகள் நாயகம் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்தது வந்து நமக்கு குர்ஆன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அவர் எதுக்கு வேணாலும் மேற்கோள் காட்டலாம். நபிகள் நாயகம் இப்படி வாழ்ந்தார், நாம் அப்படி வாழணும், அப்படி இருக்கணும்னு ஒரு உதாரண புருஷர் அவர். அப்படி ஒரு உதாரண புருஷர் இன்னைக்கு யாராவது இருக்கிறாங்களா? அல்லது நான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றது விட்னஸ் சாட்சி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம். ரெண்டாவது வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ விளக்கம் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதில சொல்லிடுவீங்க. குர்ஆனை எடுத்துக்குவீங்க, இல்லை நபிகள் நாயகம் ஏதோ ஒரு சுற்றி வலிச்சு ஒரு பதில சொல்லிடுவீங்க. இப்படி அப்பவும் சொல்லியிருக்கிறார், நபிகள் நாயகம் பீரியட்லையும் சொல்லிக்கிறார், இப்பவும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து வந்து சொன்னார். அப்படி சொல்றதுனால உங்களை வந்து இறை தூதுவர்னு நீங்கள் பிரகடனப்படுத்துவீங்களா? நான் ஒரு மெசஞ்சர், நான் வந்து இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஃபுல்லாக மைண்டில் வந்து நாலேஜ் இருக்குது, குர்ஆன் எல்லாம் தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, மற்ற இதையும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏறக்குறைய உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரவு பண்ணதில் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் மெசஞ்சர், இறை தூதுவர்னு உங்களை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். முதல் கேள்வி அது. ரெண்டாவது கேள்வி இது. அப்புறம் வந்து நீங்கள் எதாவது பதில் சொல்கிறதுனால நபிகள் நாயகத்தை தான் வந்து மேற்கோள் காட்டுறீங்க. நபிகள் நாயகம் இறைவனை சொன்னார், நீங்கள் நபிகள் நாயகத்தை சொல்கிறீங்க. இறைவனை புகழ்றது வந்து அவர் அதிகமாக புகழ்ந்துருக்கிறாரு. நீங்கள் ஒரு நபிகள் நாயகம் உங்களை போகிற ஒரு மனிதன் தான், நம்மளை போகிற மனிதன். அப்போ எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் நபிகள் நாயகத்தை தான் மேற்கோள் காட்டுறீங்க, இறைவனை விட்டுடுறீங்க இல்லையா? அப்போ இரண்டாம் நிலைக்கு வந்துடுறீங்க. அப்போ முதல் நிலையில் இருக்கிற அந்த இறைவனை அல்லாஹ்வை வந்து நீங்கள் வந்து பிரேஸ் பண்ணுறதுல, அதாவது மகிமைப்படுத்துறதுலையே எல்லாத்துலையும் நீங்கள் குறைஞ்சி போய்ட்டுருங்க இல்லைங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் இறைவனை தான் முன்னிலைப்படுத்தணுமே தவிர நபிகள் நாயகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது. இவ்வளவுதானே? அப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நல்ல கேள்விதான். நன்றிங்க ஐயா. வந்து 3 செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்தின் ஒரு உதாரண புருஷர், அதாவது மாடல், அவர்களை பத்தி பேசக்கூடிய நீங்க ஒரு ஆளையாவது அவங்க மாதிரி நடக்கிறாங்கன்னு காட்ட இயலுமா அப்படிங்கிறது அவங்க கேட்கறாங்க. காட்ட நிறைய ஆயிரக்கணக்கான பேர் 100% காட்ட இயலாது. அவங்க இன்னைக்கு வந்து பாக்குறோம், பணம்னு சொன்னா மனிதன் வந்து வாயை திறக்கிறான். ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் ஒரு இளைஞனுக்கு வந்து டவுரியாக கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த இளைஞன் வேணாங்கிறான், காசை வேணாம் பானா. ஒரு இளமை பருவத்தில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது என்பது சாதாரண மேட்டர் கிடையாது. அப்ப நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட அந்த மரியாதையினாலையும் அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்கிற காரணத்தினாலையும் அதை வேண்டாம் என்று ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அந்த இடத்தில் அவன் நபிகள் நாயகத்தை தான் ஃபாலோ பண்றான். வட்டி வாங்குறதுக்கு ஒரு நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில், அல்லது வட்டி வாங்கினால் சம்பாதிக்கலாங்கிற ஒரு கட்டத்தில் வந்து நான் வாங்க முடியாது என்று உறுதியா ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, அந்த இடத்துல அவன் நபிகள் நாயகத்தை ஃபாலோ பண்றான். அப்படி வந்து அவங்க சொன்ன 100 விஷயத்துல நான் ஒரு 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன், நான் ஃபாலோ பண்ணாத 10 விஷயத்தை இவர் ஃபாலோ பண்ணுவாரு, இவர் ஃபாலோ பண்ணாத இன்னொரு 10 விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணுவாரு. 100% பண்ணக்கூடியவர்கள் இருக்கலாம், நமக்கு தெரியல, என்னதான் காட்டி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் உள்ளுக்குள்ள நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சாதான் தீர்மானிக்க முடியும், அது யாராலையும் சொல்ல இயலாது. ஆனால் அவர் ஒரு உதாரண புருஷர் என்று சொன்னாலே அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு தான் உதாரண புருஷர்னு சொல்ல முடியும், பாராட்டுவதற்காக உரியவர் அல்ல, அதை விளங்கிக்கணும். இரண்டாவது வந்து இப்ப நான் நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். இப்படிலாம் சொல்றதுனால உங்களையும் இறை தூதர் நீங்க சொல்ல போறீங்களா? நபிகள் நான் எப்படி இறை தூதர்னு சொன்னாங்களோ நீங்களும் ஒரு மெசஞ்சர்னு உங்களை சொல்லிக்கிற வர்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்தை இறை தூதர்னு சொன்னது வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்காக அல்ல.
நபிகள் நாயகத்தை இறை தூதர் நாங்க நம்புறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த 100% சுத்தமான வாழ்க்கை, அந்த நேர்மை, அந்த நம்ம கற்பனை பண்ண முடியாத அந்த வறுமை, ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி என்னை கொண்டே உட்கார வச்சா நான் அப்படியா இருப்பேன்? நபிகள் நாயகம் இருந்த இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னா அந்த 5 கஞ்சி குடிசையில நான் வாழ்வேன். அவ்வளவு நான் நீ ரொம்ப கொள்ளையடிக்காட்டாலும் ஒரு அளவுக்கு அடிக்கத்தானே செய்வேன். இது மனுஷன். அதனால் நபிகள் நாயகத்தை ஆயிரக்கணக்கான உரைகள்ல உரசி பார்த்து விட்டு அவங்கள இறை தூதர் நம்புறமே தவிர கேள்விக்கு பதில் சொன்னதுக்காக அவங்கள இறை தூதர்னு சொல்லல. எத்தனையோ கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய 1 நம்பர் சைத்தான் அவளா இருக்கிறான். கேட்ட கேள்விகள்லாம் டக்கு டக்குன்னு பதில் வரும். அவன் வாழ்க்கையில மகா கெட்டவனா இருப்பான். நீங்க பாக்குறீங்க, பதில் சொன்னதுனால ஒருவர் இறை தூதர் ஆயிர முடியுமா? அது முடியாது. நான் பதில் சொல்றேன் என்று சொன்னா நான் நபிகள் நாயகத்தினுடைய அந்த அந்த ஹதீஸ் சொல்லக்கூடியது நான் அரபு மொழி படிச்சிருக்கிறேன். அதனால குர்ஆன் எனக்கு அரபில படிக்கும்போது எனக்கு விளங்கும். நபிகள் நாயகம் பேசுனது அரபுல அவங்க பேசுனது எனக்கு தமிழ்ல வழங்குற மாதிரி விளங்கும். அந்த விளங்குனதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சொல்றது நான் செய்தி சொல்வதில்லை, நானும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சும் சொல்வதில்லை. இருக்கிறதை எடுத்து சொல்ற வேலை தான் நம்ம செய்யறோமே தவிர அதனால நம்ம மெசஞ்சர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க, எனக்கு பிறகு இறை தூதர் கிடையாது, நான் தான் கடைசி தூதர். அது குர்ஆனை இறைவன் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இறை வேதம் பாதுகாக்கப்படாட்டி தான் இன்னொரு தூதர் வருவார். குர்ஆன் நபிகள் நாயகம் காலத்தில் அருளப்பட்ட மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து நம்ம கைவசத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு மெசஞ்சர் வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதுனால யாரும் மெசஞ்சர் வரமாட்டாங்க என்று முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. ஒரு காலத்தில் நாங்க அப்படி சொல்லவும் மாட்டோம். அப்படி சொன்னா முஸ்லிம்கள் ஏத்துக்கவும் மாட்டாங்க. தெளிவா இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு இன்னொரு மெசஞ்சர் கிடையாது அப்படிங்கிறதுல. அடுத்து ஐயாவுடைய 3வது கேள்வி என்ன கேட்டீங்க? மூணாவது சொன்னீங்க. அதிகப்படியா இறைவனை புகழ்ந்து பேசுறது நபிகள் நாயகத்தை தான் நீங்க புகழ்ந்து பேசுறீங்க. அப்ப நீங்க என்ன சொன்னாலுமே நபிகள் நாயகத்தை தான் நீங்க மேற்கோள் காட்டுறீங்களே தவிர இறைவனை காட்ட மாட்டேங்கிறீங்க. நபிகள் நாயகம் செஞ்சாங்க, நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க 2ஆம் நிலையில இருந்தா சொல்றீங்களே தவிர இறைவனை தானே எதுக்கு எடுத்தாலும் நீங்க முன்னிறுத்தி காட்டணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இறைவனை முன்னுதாரணமா யாரும் கொள்ள முடியாது. இறைவனை உதாரண புருஷனா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா இறைவன் சாப்பிட மாட்டான். எப்படி சாப்பிடுவது என்பதை இறைவன் சாப்பிட்டா காட்ட முடியும்? அதுக்கு தான் மனிதனை கடவுள் அனுப்புறான். அதாவது மனிதனைத்தான் மனிதன் ஃபாலோ பண்ண முடியுமே தவிர இறைவன் பாத்ரூம் போக மாட்டாரு. கடவுளுக்கு கக்கூசு போக தேவை இருக்காது. அப்ப கக்கூசுக்கு போறத பத்தி இறைவன் இப்படி சொல்லுவாரு? நபிகள் ஏதாவது இப்படி போய் காட்டணும். அப்ப அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு மனிதன் செஞ்சு காட்டணும் என்பதற்காகத்தான் மனிதரையே நிப்பாட்டி வச்சு இறைவன் வழிகாட்டுறார். கடவுளே வழிகாட்டினா கஷ்டமா போயிடும். கடவுளே மனுஷனுக்கு வழிகாட்டினா கடவுளுடைய நிலையை வேற அவர் பசிக்காது சாப்பிட மாட்டாரு. நம்ம ஆமாமா ஆமா இறைநிலையை அடைய முடியாதுன்னு நம்ம சொல்றோம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறைநிலைக்கு இறைநிலை தாங்க உச்சம். கண்டிப்பா. அப்ப மனிதன் வாழ்வதற்கு மனிதனை மேற்கோள் காட்டலாம். ஆனா நீங்கள் இறைவனை பற்றி பேசும்பொழுது இறைநிலையான அந்த உச்ச நிலையை நீங்கள் பகிரப்படுத்த வேண்டும். அல்லது அந்த இறைநிலை என்பது எப்படி உள்ளது, அதன் தன்மை என்ன, அதன் குணாதிசயங்கள் என்ன என்பது போன்ற விளக்கங்கள் தான் நீங்கள் தர வேண்டும் என்று மனிதன் வாழ்வதற்கு வேண்டுமென்றால் மகானை நாம் காட்டலாம் அல்லவா? ஆக இறைவனை பற்றி பேசும்பொழுது அந்த உயர்ந்த நிலையான இறைவனை நாம் மேற்கோள் காட்ட வேண்டும். அதை பற்றி விளக்கங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது இறைநிலையை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இறைநிலையை மனுஷன் அடைய முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? இறைவன் நிலை யாராலும் அடைய முடியாத ஒரு உயர்நிலை. அந்த நிலையை பார்த்து பிரமிக்கலாம், அவனை மதிக்கலாம், அவனுக்கு அஞ்சலாம், அவனை வழிபடலாமே தவிர அதுல ஒரு அம்சம் எனக்கு வரும் என்று யாருக்காவது வந்துவிட்டதுன்னு நினைக்கவே கூடாது. இறைநிலை தனி என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே நேரத்தில் கட்டளைகள் போடுகிற அதிகாரம் எல்லாம் இறைவனுக்கு தான் இருக்கிறது. என்னுடைய உரையிலேயே நபிகள் நாயகத்தை நான் சொன்னேன். அடிக்கடி நபிகள் நாயகத்தை சொல்லும் பொழுது இன்னொன்னையும் சொன்னேன். என்ன சொன்னேன்? குர்ஆனிலும் இப்படி இல்லை, நபிகள் நாயகம் இப்படி சொல்லவில்லைன்னு உங்களுக்கு சொன்ன. திருப்பி திருப்பி சொல்றேன். குர்ஆன்ல இல்லைன்னு சொல்றேன்ல, அதுதான் அல்லாஹ் சொல்லலன்னு அர்த்தம். அதாவது இறைவனை சொல்றதுக்கு பதிலாக தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு விஷயம் வரதட்சணையை பத்தி பேச்சு வந்துச்சு. வரதட்சணையை கொடுக்கும்படி குர்ஆனிலும் இல்லை, நபிகள் நாயகம் சொல்லவில்லைங்கிறேன். குர்ஆனிலும் இல்லைன்னு நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? இறைவன் அப்படி சொல்லவில்லைன்னு அர்த்தம்.
குர்ஆன் இறை வேதம் தானே. அப்ப இறைவன் சொல்வதற்கு பதிலாக அவனுடைய வேத புத்தகத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு தடவை மேற்கோள் காட்டும் பொழுதும் இது குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லல, நபிகள் நாயகம் மனிதர் அவரை சொல்லிவிடுறோம். குர்ஆன் தான் நமக்கு தெரியுமே தவிர இறைவன் நம்ம பார்க்கல. அப்ப இறைவனுடைய வேதத்தை சொல்றதன் மூலமாக குர்ஆனில் இல்லைன்னா இறைவன் சொல்லல, அப்ப இறைவனும் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்லல. நான் முன்னிலை தான் படுத்தியிருக்கிறேன். இந்த குர்ஆன் சொன்னதுனால உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்குது. ஒவ்வொரு விஷயத்தை நான் சொல்லும் பொழுது தீவிரவாதத்தை பத்தி கேள்வி கேட்டாங்க, அது குர்ஆன்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லலைங்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவும் சொல்லவில்லை, நபிகள் நாயகமும் சொல்லவில்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாவும் சொல்லவில்லைங்கிறதுக்கு பதிலா நான் வேற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறேன், குர்ஆனில் இல்லைன்னு. அதனால அந்த அவங்க ஒரே நபிகள் நாயகத்தை நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அல்லாஹ் விட்டுறீங்களே இந்த கருத்து இப்போ வந்திருக்குது. ஆனால் குர்ஆனை சொல்லும் பொழுது இறைவன் சொல்லலைங்கிற அர்த்தத்துல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இறைவனை தான் சொல்லணும். கண்டிப்பா நபிகள் நாயகம் ரெண்டாவது நிலை கூட இல்ல. இறைவனுக்கு அடுத்து ஒரு நிலையே கிடையாது. ரெண்டாவதுங்கிறதுல கூட வைக்கலாது. இறைவன் அது ஒரு தனி. மனிதர்களில் நபிகள் நாயகத்தை முதலிடத்தில் வைக்கலாமே தவிர இறைவனுக்கு அடுத்த நிலையில எல்லாம் நபிகள் நாயகத்தை நாங்க வைக்க மாட்டோம். அதான் அது கரெக்ட். குர்ஆன்ல இறைவன் அர்த்தம், குர்ஆன்ல இல்லைன்னு சொன்னா இறைவன் சொல்லலன்னு அர்த்தம். இறைவன் அல்ல, குர்ஆனில் இல்லைங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இறைவன் சொல்லவில்லை, இறைவன் சொல்லி இருக்கிறான், அந்த அர்த்தத்தில் நான் சொல்றேன். அப்ப இறைவனை தானே முன்னிறுத்துறோம். இல்ல, எங்க நம்பிக்கை பிரகாரம் குர்ஆன் இறைவன் வந்த மெசேஜ். அப்ப குர்ஆன் இருங்க, குர்ஆன் அல்லாத வேற வழியில இறைவன் சொன்ன செய்தியை நமக்கு அறிந்து கொள்ள முடியாது. எங்க நம்பிக்கை பிரகாரம் இறைவன் சொல்ல வேண்டியதெல்லாம் நபிகள் நாயகத்திற்கு சொல்லி அதை குர்ஆன் என்று எங்கள்கிட்ட தந்துட்டாங்க. ஆமா ஆமா, இந்த நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நான் கேட்கிறேன், இல்ல அப்படி வரலன்னு சொன்னா இறைவன் சொன்னான் என்று யாரு வேண்டாலும் எதை வேண்டாலும் சொல்லிட்டு போயிடலாமே, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏதாவது ஒரு எல்லையில ஆவணுமே. எதை? ஆமா, மக்கள் தான் அளவுகோலா? மக்கள் தான் இந்த போலி சாமியாரெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா? அது எப்படி அளவுகோலாகும்? மக்கள் தப்பா தான் ஏத்துக்குறாங்க, மக்கள் கரெக்டா ஆய்வு பண்ணலாம் ஏத்துக்க மாட்டாங்க. நான் தான் கடவுள் வாரிசுங்கிறான், சாமியாரை ஏத்துக்கிட்டு தான் போறாங்க. அப்ப நம்ம அதை தீர்மானம் ஆகிக்கலாது. இறைவன் சொன்னான் என்பதை அறிந்து கொள்வதற்கு தூதர்கள் வழியாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் வழியா இந்த கொண்டாந்து தந்துட்டாங்க. வேற வழியில எனக்கு கடவுள்கிட்ட தொடர்புக்கு வழி இல்லை. அதனால அதான் நாம நம்புறது குர்ஆன்ல உள்ளதுதான் இறைவன் சொன்னது, வேற வகையில உள்ளது நமக்கு அறிய முடியாது. அதான் எங்களுக்கு தெரியும். நம்பர் 10 சான்ஸ் இல்லையே, சான்ஸ் இல்லையில எந்த வழியில இறைவன் சொன்னது நீங்க அறிஞ்சிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு வேற வழி சொல்லுங்க. இறைவன் சொன்னதை முகமது நபி இறைவன்ட்ட வாங்கி தந்துட்டாரு நான் சொல்லிவிட்டேன். நீங்க வேற வழியில எப்படி அறியலாங்கிறீங்க? நம்மள்ட்ட கடவுள் பேசுவாருங்கிறீங்களா? என்கிட்ட உங்கள்ட்ட பேச போறாரா? இல்ல. சரி, பேசுவார் நீங்க நினைச்சாலும் அதை எப்படி ப்ரூவ் பண்றது? அது பெரிய விஷயங்கள் அது. அதான் அதனாலதான் என்ன சொல்றோம்னா, நிறுத்திடணும் ஒரு அளவோட. எது நம்மளை குழப்பமோ, எது நம்மளை பலவிதமான ஏமாற்றுக்காரர்களும் இறைவன் என்கிட்ட பேசினான்னு சொல்லலாம்ல. ஏமாற்றக்கூடியவர்களும் இறைவன் என்னிடத்துல பேசினான்னு நம்மளை ஏமாத்திட்டு போகலாம். ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் மேல பாரத்தை போட்டுவிட்டு, சரி இவர் எல்லா வகையிலையும் சோதனையில தேடுறாரு, இவரும் நிறுத்திக்கிறோம். அவர் அப்பழுக்கற்ற ஒரு ஆளா நிரூபணம் ஆயிருக்கார் வரலாற்றுல அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு. இல்லன்னு வாசலை திறந்து வச்சீங்கன்னா உங்கள்ட்ட ஒருத்தர் 10,000 ரூபாய் கடன் கேட்பாரு, நீங்க கொடுக்க மாட்டேங்க. இல்ல இறைவன் தான் வாங்கிக்கிற சொன்னாரு பாரு, வருமா இல்லையா? இறைவன் தான் சொன்னார் நீங்க கொடுங்க பாரு, அதெல்லாம் வந்துடுற. சரி, நம்பர் 10 நம்பர் 10 யாரு? நீங்க தானா? வழிபடுறீங்க, அது உரு வழிபாடு ஆகாதா? நாங்கள் ஒருவனை இந்துக்கள் ஒரு முருகனையோ ஒரு சிவலிங்கத்தையோ வணங்கினால் அது உரு வழிபாடு. உங்களுடைய 5 கடமைகளில் ஒன்றான புனித பயணமான மெக்கா பயணத்திலே காபாயை வணங்குகின்றீர்கள், அது உரு வழிபாடு ஆகாதா? முதல் கேள்வி. நம்பர் 2, நீங்க தமிழர், ஆனால் உங்க பேர் மட்டும் வேற மொழியில இருக்கு, தமிழ் பெயர் இல்லை உங்களுக்கு. ஆனா உங்களுடைய முன்னோர்களை பாத்தீங்கன்னாக்கா, உங்க தாத்தா முப்பாட்டனை பாத்தீங்கன்னாக்கா அவரு தமிழ் பெயரா தான் இருந்திருப்பார், முனுசாமியா இருப்பார். ஆனா நீங்க முபாரக் வச்சிருக்கீங்க, ஏன் நீங்க தமிழ் பெயர் வச்சுக்க மாட்டேறீங்க? அது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இல்லைங்களா? அதே போல
இஸ்லாம் வந்து இப்ப நம்ம வந்து நம்முடைய இந்திய நாடோ சரி, எந்த உலக அளவுல எந்த நாடா இருந்தாலும் சரிதான், பல கோடி ரூபாயில திட்டங்கள் தீட்டுறாங்க. ஆனா அந்த திட்டங்கள் தீட்டும் பொழுது மக்கள் தொகையுடைய அதிகரிப்பினால அந்த திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடையுது. அரசியல்வாதிகளால் தோல்வி அடைவது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் தொகையை அதிகரிப்பதனால அரசாங்கம் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் தோல்வியை தழுவுகிறது. அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரிதான், அது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்ததில்லை, எல்லா நாட்டிலும் அது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அதே நேரத்தில் இஸ்லாம் வந்து நாட்டினுடைய நன்மை கருதி அல்லது உலகத்தினுடைய நன்மையை கருதி குடும்ப கட்டுப்பாடை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா? 3 கேள்வி சார். ரொம்ப நன்றிங்க. அதாவது உருவ வழிபாட்டை இஸ்லாம் எதிர்க்கிறது என்று சொல்லக்கூடிய நீங்கள் மக்காவுல ஹஜ்ஜின்னு போய் காபாங்கிற உருவத்தை தானே வணங்குறீங்க அப்படின்னு அவங்களுடைய ஐயாவுடைய முதல் கேள்வி. முதல்ல நீங்க காபாண்டா என்னன்னு விளங்கிக்கணும். காபா என்பது வந்து அது ஒரு கட்டிடம். இந்த கல்யாண மண்டபம் இருக்கு பாருங்க, இதுல வந்து சுமார் கால்வாசி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம், கால்வாசி அகலமும் இதை விட ஒரு இன்னொரு 2 மடங்கு உயரமும் கொண்ட ஒரு கட்டிடம் தான் காபா. அது உள்ளதான் பள்ளிவாசல் வைத்து மக்கள் தொகை குறைவா இருக்கும் போது உள்ள போய் தொழுது கொண்டிருந்தார்கள். அதுக்குள்ள எவ்வளவு தொழ முடியும்? இது உள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர் 50 பேர் தொழுவலாம். மக்கள் தொகை அதிகமான பிறகு அதுக்கு வெளியில தொழுகிறாங்க. காபா என்பது அது ஒரு பள்ளிவாசல் தானே தவிர அது கடவுளோ அது வழிபாட்டுக்குரியதோ அல்ல. ஒன்றை வழிபடுவது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அது நமக்கு நோய் தீர்க்கும், நம்முடைய வறுமையை போக்கும், நம்ம பேசுவதை கேட்கும், நம்ம காரியத்தை நிறைவேற்றும் என்று நினைத்தால் தான் வழிபாடு. இப்ப நான் இதுக்கு முன்னாடி நிக்கிறேன், இதுக்கு முன்னாடி நின்று உங்கள்கிட்ட பேசின காரணத்தினால இதை நான் வழிபட்டேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நான் நிக்கிறேனே தவிர இதை நான் வழிபட்டேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு சிலைக்கு முன்னாடி ஒருத்தர் நிக்கக்கூடியவர் வந்து எதுக்கு நிக்கிறார் தெரியுமா? இது நம்முடைய கவலையை போக்கும், நம்ம வறுமையை தீர்க்கும், நம்ம பேசுவதை அது செவி கொடுக்கும், நம்ம நினைத்ததை நடத்தி காட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க. அதுக்கு தான் வழிபாடு. எங்க நம்பிக்கை பிரகாரம் அந்த காபாவுக்கிட்ட நின்று கொண்டு லப்பைக் லப்பைக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. லப்பைக்குன்னா இறைவா இதோ உன்னிடத்தில் வந்து விட்டோம்னு சொல்லுவாங்களே தவிர காபாவை நோக்கி எந்த ஒரு கோரிக்கையும் இருக்காது. காபாவே நீதான் எங்களுடைய கவலையை போக்க வேண்டும், காபாவே நீதான் எங்களுக்கு பணத்தை தர வேண்டும், காபாவே எனக்கு நீதான் ஆம்பளை பிள்ளையை தர வேண்டும்லாம் கேட்பாங்களான்னா கேட்க கூடாது. கேட்டா ஒரு முஸ்லீமை விட்டு வெளியே போயிடுவார், முஸ்லீமை விட்டு வெளியே போயிடுவார். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உலகத்திலேயே கடவுள் வந்து ஒரு ஜோடி மனிதர்களை படைக்கிறார். ஆதாம் ஏவாள்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, நாங்க வந்து ஆதம் ஹவ்வான்னு சொல்லுவோம் முஸ்லிம்கள். அப்ப ஒரே ஒரு ஆணையும் ஒரே ஒரு பெண்ணையும் இறைவன் படைக்கிறாரு. அவங்க 2 பேரும் வழிபடுவதற்காக வேண்டி அந்த ஆலயத்தை ஃபர்ஸ்ட் கட்டினாங்க. அது பல சந்தர்ப்பங்களை சிதிலமடைய பின்னாடி வந்தவர்கள் கட்டிக்கொண்டே வந்தார்கள். அது முதல் ஆலயமா இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல போய் முதல்ல கடவுள் அந்த பூமியில வணங்கின இடம் அதுதான். ஒரே இறைவனை எங்க நம்பிக்கை பிரகாரம் பூமியில வணங்கின இடம் அதுதான் காரணத்தினால அந்த இடத்துல எல்லா மக்களும் போறோம். அது எதுக்கு போறோம்? அங்க இறைவன் இருக்காங்க போறோமான்னா கிடையாது. இறைவன் இங்க இருக்காங்கிறதுக்கான பள்ளிவாசலுக்கு போறது இல்ல, தெருவுல கூட நாங்க துணியை வச்சு தொழுதரலாம். அங்க எதுக்கு போறோம்னு சொன்னா சர்வதேச அளவுல உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் கூட்டி ஒரே ஆப்பிரிக்காக்காரன், ஐரோப்பியக்காரன், தமிழன், ஹிந்தி பேசுறவன் எல்லாம் தோளோட தோல் உரசி அவங்க இவன் தலையில போட்டு நாங்க சஜிதான்னு ஒரு வணக்கம் செய்வோம். அந்த மாதிரி ஒரு உலகளாவிய ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி ஒரு இடத்துல அசம்பிள் ஆகணும். அந்த அசம்பிள் ஆகுற இடம் முதல்ல இறைவனை வணங்கின இடமாக இருக்கட்டுமே, அதுதானே தவிர முஸ்லீம் ஒருத்தன் போய் காபாவே நீ தான் எங்களை காப்பாற்றணும்னா முஸ்லீமே இல்லவன் காபாவை வணங்கக்கூடாது. நாங்க சொல்றோம், இப்பவும் சொல்றோம், காபாங்கிற ஆலயத்தை ஒருவன் வணங்கினானையானால் அவன் முஸ்லீம் இல்லை. காபா கிட்ட நின்று கொண்டு அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டுமே தவிர காபா வணங்கக்கூடாது. ஐயாவுடைய அடுத்தது என்னன்னு கேட்டா, இது நிறைய பேருக்கு உள்ள ஒரு சந்தேகம். இப்ப உங்களுடைய பெயர்களை கேட்டீங்கன்னா இளங்கோவன், பார்த்தசாரதி, ராமசாமி, கந்தசாமி, முத்துசாமின்னு சொல்லுவீங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா இப்ராஹிம், மூசா, முஸ்தபா, அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் சொல்லுவீங்க. அது ஏன் நீங்க தமிழ்நாட்டில் பிறந்துட்டு அரபு நாட்டிலே அரபு மொழியிலே உங்களுடைய பேரை வச்சுக்கிறீங்க, தமிழ்ல வச்சுக்கிட்டா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த ஐயாவுக்கு மட்டும் இல்லாம பெரும்பாலான சகோதரர்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் பிரதிபலிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இது பற்றி இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்னன்னு விளங்கிக்கணும். குர்ஆன்லயோ
நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலேயோ உங்களுடைய பேரை அரபு மொழியில வைங்கன்னு சொல்லப்படவே இல்லை. ஃபர்ஸ்ட் விளங்கிக்கணும், குர்ஆன்ல எந்த இடத்துலையுமே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் சூட்டுவதாக இருந்தால் அரபு மொழி பேரைத்தான் சூட்ட வேண்டும் சொல்லி இருக்குதான்னா குர்ஆன்ல இல்ல. நபிகள் நாயகமாவது அவங்க சொல்லி இருக்கிறாங்களான்னு கேட்டா அவங்களுடைய சொற்பொழிவுகள், அவங்களுடைய உரைகள் துவக்கப்பட்ட எந்த புஸ்தகத்திலையும் நபிகள் நாயகம் இப்படி ஆர்டர் போட்டாங்கன்னு கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனா இப்ப முஸ்லீம்கள் வைக்கிற அந்த பல பேர்கள், இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்க, நபிகள் நாயகம் காலத்தில் இந்த பேரை வச்சாங்க. இப்ராஹிங்கிற சொல்ல அரபு சொல்ல கிடையாது, முதல் விளங்கிக்கணும். இஸ்மாயில் பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் ஹிப்ரு மொழி. இஸ்மாயில் பேர் வைக்கிறாங்க முஸ்லீம்கள், அது அரபு மொழி கிடையாது. நபிகள் நாயகம் காலத்திலேயே அந்த பேர் வைக்கிறாங்க. இப்ராஹிமுக்கு அரபு மொழியில் அர்த்தம் தேடி பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் இருக்காது. இஸ்மாயில்ங்கிறது அரபி கிடையாது, மூசாங்கிறது அரபி கிடையாது, ஈசாங்கிறது அரபி கிடையாது, ஐயூபுங்கிறது அரபி கிடையாது, நூகுங்கிறது அரபி கிடையாது. இப்படியான நபிகள் நாயகத்துக்கு முந்தி வந்த தீர்க்கதரிசிகள் இவங்கெல்லாம் நபிகள் நாயகத்தை போலவே இந்த உலகத்துக்கு ஓரிரை கொள்கையை சொன்னவர்கள் தான் மூசாங்கிறவர். அத நபிகள் நாயகம் அவங்களுடைய மக்களுக்கு அந்த பேரா சூட்டினாங்க, ஆனா அரபி சொல்லி இல்லாது. அப்ப நபிகள் நாயகம் காலத்திலேயே ஹிப்ரு மொழியில உள்ள சொற்கள் எல்லாம் கூட அன்றைக்கு பேராக வைக்கப்பட்டிருக்கிறது, சொற்களுக்காக வைக்கப்படவில்லை. அந்த வாழ்ந்த நன்மக்களுடைய பேரா இருக்கிற காரணத்தினால வைக்கப்பட்டுச்சு. இப்ராஹிம் ஒரு நன்மக்கல்ல ஒருவர், இஸ்மாயில் நன்மக்கல்ல ஒருவர், அவர் பேரை வைக்கணும்னு வைக்கப்பட்டுச்சு. அதையும் நம்ம இரண்டாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக விஷயம் என்னன்னு கேட்டா, அப்ப இஸ்லாத்தில் அப்படி கட்டளை இல்லைன்னு சொன்னா அப்ப ஏன் நீங்க அரபில வைக்கிறீங்க? அடுத்த கேள்வி. இஸ்லாத்துல கட்டளை இல்ல, குர்ஆன்ல அப்படி இல்ல, நபிகள் நாயகம் சொல்லல, ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்டா அது எங்க முன்னோர்களாக கூடி ஒரு ஆய்வு செய்து ஒரு காரணத்தோட அவங்களா செய்து கொண்ட ஏற்பாடு. என்ன காரணம்னு கேட்டா இஸ்லாம் ஜாதி வேறுபாட்டை எதிர்க்குதுங்க. ஜாதி வித்தியாசம் இருக்கக்கூடாது, மனிதன் எல்லாமே பிறப்புல ஒன்று சமம் தான், ஒருவனுடைய வாழ்க்கை கொள்கை கோட்பாடு விஷயத்துல தான் உயர்ந்து நிற்க முடியுமே தவிர ஒரு வீட்டுல பிறந்ததுனால ஒருத்தன் உசந்தவன், இன்னொரு வீட்டுல பிறந்ததுனால அவன் தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. அவன் நல்ல செயல் செஞ்சதுனால நல்லவன் சொல்லலாம், கெட்ட செயல் செஞ்சாங்கிறதுக்காக கெட்டவன் சொல்லலாம். இவர் இன்னாரு மகனால நல்லவன், இவர் இன்னாரு மகனால கெட்டவன் வரக்கூடாது. ஜாதி, இந்த ஜாதி அடிப்படைய ஜாதி முறையை இஸ்லாம் எதிர்க்கிறது. அப்ப எங்க அப்பன் பாட்டன்மார்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அவங்களும் குமாரசாமி கந்தசாமியா தான் இருந்தாங்க. நாங்கெல்லாம் ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி போனா நாங்கெல்லாம் முஸ்லீம் கிடையாது. இங்க இருக்கிற ஆம்பூர் முஸ்லீமா இருந்தாலும் வாணியம்பாடி முஸ்லீமா இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி இஸ்லாத்தை அவங்களா ஏற்றுக்கொண்டவங்கள தானே தவிர அரபு நாட்டு இறக்குமதி நாங்க யாரும் கிடையாது. அப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிற நேரத்தில் அவங்க என்ன பண்றாங்க, ஆய்வு பண்றாங்கன்னு கேட்டா இப்ப நம்ம ராமசாமின்னு இருக்கிறோம். இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம ராமசாமின்னு இருந்தோம்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா என்ன செட்டியார வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இந்த ராமசாமி செட்டியாரா இருந்தாருன்னு வைங்க, அவர் செட்டியாருங்கிறது சேர்ந்து உங்க மனசுல நின்றுகிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு பேரை கந்தசாமின்னா ஓ நீ முதலியாரா, நீங்க தேவரா அப்படிம்பாங்க. அப்துல் காதர்னா ராமசாமி தேவரான்னு கேட்க இயலாது. நம்மளுக்கு என்ன பார்த்தாங்கன்னா நம்மளை தலித்து செட்டியாரு நாடாரு முதலியாருன்னு பிரிக்கிறாங்க. அதுல இருந்து விடுபடுவதற்காக நம்ம இப்ப வர்றோம். வந்த உடனே மறுபடியும் ஒரு பேரை சொன்னோம்னா நம்ம ராமசாமின்னு சொன்னோம்னு வைங்களேன், இந்து சகோதரர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இவன் என்ன ஜாதியா இருப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அத பேச்சிலே என்ன செய்வாங்க, இவனை கண்டுபிடிக்கணுமே, ராமசாமிங்கிறான், இவன் செட்டியாரா நாடாரா முதலியாரா, இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமே கேள்வி எல்லாம் விளங்கலன்னு வைங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள அவனும் யார் ஆளுன்னு கேட்டு அதை தெரியாட்டி மண்டை வெடிச்சு போயிடும். அப்படிங்கும்போது நாங்க எதை மறக்க நினைக்கிறோமோ அது நினைவுபடுத்துற அளவுக்கு நம்ம சமூக அமைப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆங்கிலேயர்கள் பேர் வைக்கிறாங்க, மெர்மெடிக் பிக்தால் அவருக்கு பேரு சொன்னாங்களே ஐயா அவர்கள் பேசும்போது தினத்தந்தி நிருபர் பேசினாங்களே, இஸ்லாத்தை பல மொழிகள்ல மொழிபெயர்த்தார்னு சொல்லி அவருடைய பேர் பிக்தால், அவர் மாத்தல, ஆங்கிலத்துல அவருடைய பேரை வச்சுக்கிட்டார். ஏன்னா அங்க ஜாதி கேட்க மாட்டாங்க. நம்ம நாட்டில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நான் ராமசாமி இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா நீ ராமசாமி தேவரா ராமசாமி நாடாரா நீ ராமசாமி ஐயரான்னு தெரியாத வரைக்கும் தலை வெடிச்சு போயிடும். அப்ப என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாம் ஜாதி இல்லேன்னு ஒரு சமுதாயத்தை உருவாக்குது இஸ்லாம். நம்ம அதுலயே நீடிச்சோம்னு சொன்னா என்ன ஜாதிங்கிற முத்திரை குத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை வரக்கூடாதுன்னு சொன்னா இப்ராஹிம் பாயிண்டா கேட்க கூடாது. அவர் பாயிண்டா செட்டியாரும் இல்ல, பாயிண்டா அவர் முதலியாரும் இல்ல, அவர் நாடாரும் இல்ல, அவர் ஒண்ணுமில்லப்பான்னு போயிடும். அந்த ஒரு நன்மையை கருத்துல கொண்டு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லாட்டா கூட எங்க அப்பம்பாட்டமார்கள் என்னஞ்சாங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த நிலை இங்க இல்லைன்னா ஏன் ராமசாமியே இருக்கிறது தப்பு கிடையாது, அந்த நிலை வருது. இன்னும் சொல்ல போனா இப்படி எடுத்து பாருங்க,
ஜாதியை ஒழிப்பதற்கு நம்ம நாட்டில் நிறைய சட்டம், வன்கொடுமை சட்டம் எல்லாம் போட்டாங்க, ஒழிக்க முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க மேடையில் உட்கார்ந்துருக்கிறோம், இவரு இஸ்லாத்துக்கு வந்தவர் தான், இவரும் வந்தவர், இவர் வந்தவர் தான். இவர் எந்த ஜாதியிலிருந்து வந்தார்னு இவருக்கு தெரியாது. இவர் எந்த ஜாதியிலிருந்து வெவ்வேறு தான் வந்திருப்பாங்க. இவர் செட்டியாரா இருப்பாரு, இவர் முதலியாரா இருப்பாரு, இவர் ஐயரா இருப்பாரு, இவர் வேற ஒன்னா இருப்பாரு, என்னவோ இருப்பாரு. ஆனால் எந்த ஒரு முஸ்லிமுக்கும் நாங்க எந்த ஜாதியிலிருந்து வந்தோம் எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் எந்த ஜாதி, என்னுடைய பூர்வீகம் எந்த ஜாதியா இருக்கேன், அப்படி நாங்கள் மறக்கடிக்கிறதா இருந்தா இந்த ஜாதி அமைப்பு இருக்கிற நேரத்தில் டோட்டல் சேஞ்ச் ஒன்று பண்ணி ஆகணும். இப்படி பண்ணா அந்த கொஸ்டின் மறைஞ்சிரும். வேற அரபுல தான் பேர் வைக்கணும், அதான் சிறப்புங்கிற காலம் வைக்கப்படவில்லை. அது தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் செய்யறாங்களே தவிர ரஷ்யாவில் உள்ள முஸ்லீமுக்கு பூரா ரஷ்யாவில் தான் பேர் இருக்கும். நீங்க சைனாவில் முஸ்லீம் இருக்கிறாங்க, அவங்க சைனீஸ் பேர் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஜாதி முறை இல்லாததுனால, ஜாதி முறைக்காக வேண்டி தமிழ்ல தான் அது அதிகமா இருக்கிறதுனால, இந்திய சமூகத்தில் அதிகமா இருக்கிறதுனால அப்படி ஒரு இதை கடைபிடிச்சாங்க. அதுதான் முக்கியமான காரணம், மொழி அடிப்படை காரணம் கிடையாது. மூணாவது என்ன கேட்டீங்க? குடும்ப கட்டுப்பாடு. மூணாவது ஐயா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, நாட்டினுடைய நன்மைக்கு உதவுவதற்காக. ஆமாமாமா, சரி, நாட்டு நன்மைக்காக வேண்டி. சரி, ஆமா, கண்டிப்பா. சரி, நம்முடைய மதத்தை விட, மொழியை விட உலகம் பெருசு, இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இஸ்லாத்தில் கூறப்படாத நபிகள் நாயகம் மூலமா உங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த ஒரு பெரிய அந்த திருக்குறான்ல சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, குடும்ப கட்டுப்பாடு செஞ்சக்கூடாது இஸ்லாத்துல. ஆனா நாட்டு நன்மையை கருதி நம்ம செஞ்சுட்டா என்ன? நல்ல அழகான கேள்வி. அதாவது நாட்டு நன்மைக்காக வேண்டி குடும்ப கட்டுப்பாடை நீங்க எல்லாம் கடைபிடிச்சா என்னன்னு கேட்கிறாங்க. நாட்டுக்கு நன்மை தராத ஒன்றை இஸ்லாம் சொல்லவே கிடையாது. முதல் விளைவிக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ்லாம் சொல்ற எல்லாமே நாட்டுக்கு, மனுஷனுக்கு, சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடியதை தான் சொல்லுது. கேடுனா விட்டு இஸ்லாம் தெளிவா அடையாளம் காட்டுகிறது. ஆனால் இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம முதல்ல விளங்கிக் கொள்ளணும். குடும்ப கட்டுப்பாடை பற்றி நம்ம நாட்டில் செய்யப்படுகிற பிரச்சாரம் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு சொன்னா, அது பெரிய நன்மையான காரியம் என்று எல்லாரும் நம்புறீங்க, அந்த அளவுக்கு பாதிக்குது. உண்மையிலேயே குடும்ப கட்டுப்பாடு செய்வது நாட்டுக்கு நன்மை தருமா? அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் எல்லாம் சரிதானான்னு முதல் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆர்குமெண்ட் அவ்வளவு தப்புங்க. அந்த வாதமே தப்பு. என்ன சொல்றாங்க? மக்கள் தொகை அதிகமாகிற காரணத்தினால உணவு பற்றாக்குறை ஏற்படும், வசதிகள் பற்றாக்குறை ஏற்படும், இடப்பற்றாக்குறை ஏற்படும், பொருளாதார நெருக்கடி ஏற்படும். மக்கள் தொகை குறைவா இருந்தா இதெல்லாம் இருக்காது என்ற முதலாவது ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. நீங்க நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்கள் தொகை பெருக்கத்திற்கும் உணவு தட்டுப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இப்ப என்ன சொல்றீங்க? நம்ம நாட்டில் இப்ப 110 கோடி மக்கள், 100 கோடி மக்கள் இருக்கிறோம். இந்த 100 கோடி மக்கள்ல ஒரு 5% பேருக்கு சோறு கிடைக்கல, உணவு கிடைக்கல போதுமான அளவுக்கு. உதாரணத்துக்காக சொன்னேன், 100 எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் சரி, ஒரு 5% மக்களுக்கு உணவு கிடைக்கலன்னு வைங்க. சரி, இந்த 100 கோடி உதாரணம் 20யா 25வா 25% உணவு கிடைக்கலன்னு வச்சுக்கிடுவோம். சரி, இந்த 100 கோடிய 50 கோடி ஆக்குனீங்கன்னு வைங்க, அப்பவும் 25% மக்களுக்கு சோறு கிடைக்காது. 50 கோடிய வெறும் 100 பேர் தான் இந்தியா மக்கள் ஆக்குனீங்கன்னா அப்பவும் 25 பேருக்கு சோறு கிடைக்காது. அப்ப சோறு கிடைக்காது என்பதற்கு மக்கள் தொகை பெருகிறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லா காலங்களிலையும் சாப்பாடு கிடைக்காதவர்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மக்கள் தொகை பெருகி இருக்கிற இந்த காலத்துல மக்கள் தொகையை விட ஒரு 20-30 மடங்கு அதிகமாக உணவு இருப்பு இருக்கிறது. 100 கோடி மக்களுக்கு நமக்கு எவ்வளவு உணவு தேவையோ அதை விட அதிக அளவுக்கு உணவு உற்பத்தி செய்யப்பட்டு அரசாங்கத்தினுடைய குடோன்களில் சேமிக்கப்பட்டு, போன வருஷம் அரசாங்கத்தில் கொள்முதல் பண்ண மாட்டேன்ட்டாங்க. வாஜ்பாய் அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கம் விவசாயத்தை கொள்முதல் பண்ண வேண்டிய அரிசியை, கோதுமையை கொள்முதல் பண்ணல. ஏன்னு கேட்டா வைக்க இடம் இல்லையா, வைக்க இடம் இல்லாத அளவுக்கு இருப்பு இருக்குது, ஆனால் கிடைக்கல. அப்ப உணவு இல்லாததனால் கிடைக்காமல் இல்லை, நிர்வகிக்க தெரியாதனால் கிடைக்கவில்லை, நிர்வாக ஒழுங்கு இல்லாதனால் கிடைக்கவில்லை. முதல்ல விளங்கிக்கணும். உணவெல்லாம் இந்த நாட்டில் தட்டுப்பாடு கிடையாது, உலகத்தில் கிடையாது. நீங்க சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சில நாடுகள்ல கோதுமையை உற்பத்தி பண்ணி கடல்ல கொண்டை கொட்டுறான், கறந்த பாலை கொண்டு போய் கப்பல்ல ஏற்றிக்கிட்டு போய் நடுக்கடல்ல கொட்டி நாசமாக்குறான். ஏன் அந்த அளவுக்கு தாறுமாறா உணவுகள் உற்பத்தி ஆகிறது? அப்ப ஒரு சைடுல எல்லாம் குவிகிறது, இன்னொரு சைடுல புறக்கணிக்கப்படுகிறது.
இந்த G7 என்று சொல்லக்கூடிய நாடுகள்ல 75% வளங்கள் குவிஞ்சிருக்கிறது. மீதி உலக நாடுகள்ல பூரா சேர்ந்துக்கிட்டு 25 பங்கு போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு 7 நாடு வந்து 7 நாடு என்னது இந்தியாவுடைய கால்வாசி கூட இருக்க மாட்டான் மக்கள் தொகையில. இந்தியாவுடைய கால்வாசி இல்லாத இந்த 7 பணக்கார நாடுகள்கிட்ட 75% வளம் குவிந்து கிடக்கிறது. அது பொதுமைப்படுத்தப்பட்டாலேயே சோறு கிடைச்சிடும். அப்ப சோறு இருக்குது, விநியோகிக்க தெரியாத காரணத்தினால் சில பேர் பட்டினியா இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு தீர்வு மக்கள் தொகையை குறைக்கிறது இல்லைன்னு முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து இட நெருக்கடிங்கிறாங்க. என்ன இட நெருக்கடி? இடம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த நிலப்பரப்புல வந்து 3% நிலம் கூட உன்ன மனுஷன் அனுபவிக்கல. 97% யாருக்கும் யூஸ் இல்லாம இருந்துகிட்டு இருக்குது. அவ்வளவு இடம் நிறைய இருக்கிறது. நம்ம எதனால தட்டுப்பாடு வருதுன்னு கேட்டா, நீங்க ஆம்பூர்ல உட்காந்துக்கிட்டு இதுக்குள்ள எனக்கு இடம் வேணும்னு தேடுறீங்க. அதனாலதான் இடம் கிடைக்க மாட்டேங்குது. இடம் நிறைய இருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சின்ன ரவுண்ட போட்டுக்கிட்டு இதுக்குள்ள எனக்கு வீடு வேணும், இதுக்குள்ள நான் அரண்மனை கட்டணும்னா கிடைக்காது. அப்ப இடம் நிறைய இருக்குது. நீங்க எடுக்கிற சில தவறான முடிவுகள்னால வந்து உங்களுக்கு ஆம்பூர்ல கிடைக்காம இருக்கலாம், வாணியம்பாடி ஊருக்குள்ள கிடைக்காம இருக்கலாம். இடம் பறக்கத்தா தாராளமா வெளியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் மக்கள் தொகை பெருகிய காரணத்தினால் தான் இந்த உலகம் இன்னைக்கு ஏராளமான அறிவியல் முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி புரியணும்? இப்ப வந்து மக்கள் தொகை குறைவா இருந்த காலம், ரொம்ப ரொம்ப முன்னாடி எல்லாம் போக வேணாம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முந்தினவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து 1 டசன் கோழி முட்டை வாங்க நினைச்சீங்களா? வாங்க இயலுமா? 1 டசன் கோழி முட்டை மொத்தமா கிடைக்காது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோழிக்கறி சமைச்சு விருந்து கொடுக்க நினைக்கிறீங்க மருமகனுக்கு, திடீர்னு வந்துட்டாங்க. நினைச்சவனு கோழி வாங்க இயலுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமம் அலைவாங்க வீடுகளில் போய்கிட்டு ஒரு கோழி வாங்குறது 2 நாள் ஆயிரும். அந்த மாதிரி இருந்த நிலை மாறி இப்ப வந்து எத்தனை லாரி வேணும் முட்டை உங்களுக்கு? இப்ப ஆம்பூர்ல வந்து எத்தனை லாரி உனக்கு முட்டை வேணும்னா இப்ப லாரி கணக்கில் நான் முட்டை இப்ப தர முடியும். எத்தனை கோழி வேணும்? ஒரு 1000 வேணுமா? 10,000 வேணுமா? 3 மணி நேரத்தில் எனக்கு இறக்கி தர முடியும். அப்ப மக்கள் தொகை பெருகும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இது மனிதனுக்கு மூளை வேலை செய்யுது சார்பா. என்ன பண்றான்? நிறைய பெருகுது, தேவை அதிகமாகுது, நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். என்ன பண்றான்னு கேட்டா, கோழி இருக்குல்ல, முட்டை விடும்ல, அந்த காலத்துல நாட்டுக்கோழி வளர்க்குவாங்கன்னு சொன்னா மாசத்துக்கு 7 முட்டை விடும். 23 நாளைக்கு கத்திக்கிட்டே கிடக்கும். மறுபடியும் அடுத்த மாசத்துக்கு ஒரு 7 முட்டை விடும், 8 முட்டை விடும். மாசத்துக்கு 8 முட்டை விட்ட கோழி என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இது 30 நாள் முட்டை விட கோழியை மனுஷன் உண்டாக்குறான். மாசத்துக்கு 7 முட்டை விட்ட கோழியை இவன் என்ன பண்றான்? 30 நாள் முட்டை விடக்கூடிய ராணி சேவர் மாதிரியான அந்த உயர் சாதி கோழிகளை உருவாக்கி டெய்லி முட்டை. அது சேவல் கூட அதுக்கு தேவை கிடையாது. சேவல் இல்லாமலேயே என்ன செய்யாது? முட்டை இடக்கூடிய ராணி சேவர் மாதிரி கோழிகளை கண்டுபிடிச்சு 100 கோழி பண்ண ஒருத்தன் வச்சான்னா டெய்லி 100 முட்டை, டெய்லி 100 முட்டை. ஒரு நாள் கூட அதுக்கு ரெஸ்ட் வராது. அந்த மாதிரி இவன் கண்டுபிடிச்சதுக்கு என்ன காரணம்? மக்கள் தொகை பெருகுது, தேவை அதிகமாகுதுங்கும் பொழுது அந்த பொருள் தாராளமா கிடைக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு கோழி குஞ்சு உருவாக்குறதா இருந்தா ஒரு 10 முட்டையை வச்சு ஒரு கோழியை படுக்க வச்சு அது வந்து 7 முட்டைக்கு தான் சூடு, 10 3 முட்டை வீணா போயிடும். 7 குஞ்சு பொரிக்கும். இந்த 7 குஞ்சு பொரிக்கிறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்கிறோம்? இப்ப என்ன பண்றான்? மிஷினுக்குள்ள கொண்டு போய் முட்டையை அடுக்கிறான். அது பாட்டுக்கு ஒரு 50,000 முட்டையை நாமக்கல் அமைக்க வச்சு மூடி வச்சு போடுறான். அப்புறமேல பார்த்தா அந்த கோழி அடகாக்குற அளவுக்கு அந்த முட்டை உள்ள இருக்குது. துறக்குறான், வருது பாட்டுக்கு 50,000 குஞ்சு. 50,000 குஞ்சு என்னதுக்கு? எத்தனை கோழி இதுக்கு? ஒரு கோழி தேவை கிடையாது. அந்த சூட்டை கோழியுடைய மடி, அந்த உடம்பு கொடுக்கக்கூடிய சூட்டை இவன் எந்திரங்கள் மூலமாக அந்த முட்டையில கரெக்டா செலுத்தி அதை குஞ்சியா உற்பத்தி பண்ணி பிராய்லர் கோழி 30 நாள்ல கோழி, 5 நாள்ல கோழி, 3 நாள்ல கோழி, ஜப்பான் காடை, இப்படின்னு என்னென்னத்தையும் கொண்டாந்து இறக்குமதி பண்ணி கிடைக்க வச்சிருக்கிறானே. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மக்கள் பெருகுனதுனால வந்த வசதி இது. நீங்க இப்ப இங்க இருந்து மெட்ராஸுக்கு போறாங்க என்ன செய்வீங்க? அந்த காலத்துல நடந்து போவீங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன பண்றீங்க? பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்க. சாதா பஸ் கூட ஏற மாட்டேங்கிறீங்க, அல்ல ட்ரெயின்ல ஏறிக்கிட்டு போறீங்க. இந்த ட்ரெயின் பஸ் எல்லாம் ஏன் கண்டுபிடிச்சான்? ஆம்பூர்ல 25 பேர், மெட்ராஸ்ல 200 பேர் இருந்தா கண்டுபிடிக்கலாமா? எப்படி கமர்ஷியல் அவனுக்கு கட்டுப்படி ஆகும்? ஒரு பஸ் ஓடுறா இருந்தா ஒரு 60 பாசஞ்சர் டெய்லி ஏறணும், ஃபுல் ஆகணும், டிரைவருக்கு சம்பளம் கொடுக்கணும், அப்பதான் கட்டுப்படி ஆகும். அப்ப என்ன ஆகணும்? மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது அவங்களை ஏற்றிட்டு போறதுக்கான வசதி நம்ம செஞ்சு கொடுக்கணும். மூளை வேலை செஞ்சு பஸ்ஸை கண்டுபிடிக்கிறான், காரை கண்டுபிடிக்கிறான், ரயிலை கண்டுபிடிக்கிறான், அந்த மைக்கை கண்டுபிடிச்சான். மொத்தத்தில் ஆம்பூர்ல மக்கள் 15 பேர்னு வைங்க, இஸ்லாமியமா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பேசிட்டு போயிருவோம். இது தேவையில்லை. நீங்க பெருகி போன என்ன ஆகுது? இது தேவைப்படுது. இப்ப
நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவு தான் கத்தைகளும். நிறைய பேருக்கு போறாங்க, அது ஒரு கருவி ஏதாவது இருக்குதா, இந்த சவுண்ட் அதிகமாகி கொடுக்க முடியுமான்னு கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி கடல் நீரை குடிநீர் ஆக்குறேங்கிறான். நம்ம தண்ணியில என்ன நினைச்சிட்டு இருந்தோம், வானத்துல இருந்து பேஞ்சா தண்ணி, இல்லாட்டி குளத்துல தேக்கி வச்ச தண்ணிட்டோம். இவன் என்ன பண்றான், நிலத்தடி நீரை எடுத்தான், அதுவும் பத்தல. இப்ப என்ன பண்றான், அட போங்கடா கடல் நீரை நன்னீர் ஆக்குறேங்கிறான். கடல் நீரை கொண்டாந்து நன்னீராக்கி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீர் ஆக்குறேன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறோம். அந்த காலத்துல என்ன பண்ணான்னு கேட்டா, மக்கள் தொகை கம்மியா இருக்கும் பொழுது 6 மாசம் அவன் நெல்லை விதைச்சிட்டு அறுத்துட்டு வர்றதுக்கு 6 மாசம் காத்துக்கிட்டு இருக்கணும். சம்பா பயிர்னு போடுவான். அப்புறம் மக்கள் தொகை பெருகணும் என்ன பண்ணா, குரு வேண்டாம் அது வேண்டாம், வருஷத்துக்கு 5 போடுறான். இப்ப தன் பெருகி போனது என்ன ஆகுது, தேவைப்படுது. இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு அளவு தான் கத்தைகளும். நிறைய பேருக்கு போறாங்க, அது ஒரு கருவி ஏதாவது இருக்குதா, இந்த சவுண்ட் அதிகமாகி கொடுக்க முடியுமான்னு கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி கடல் நீரை குடிநீர் ஆக்குறேங்கிறான். நம்ம தண்ணியில என்ன நினைச்சிட்டு இருந்தோம், வானத்துல இருந்து பேஞ்சா தண்ணி, இல்லாட்டி குளத்துல தேக்கி வச்ச தண்ணிட்டோம். இவன் என்ன பண்றான், நிலத்தடி நீரை எடுத்தான், அதுவும் பத்தல. இப்ப என்ன பண்றான், அட போங்கடா கடல் நீரை நன்னீர் ஆக்குறேங்கிறான். கடல் நீரை கொண்டாந்து நன்னீராக்கி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீர் ஆக்குறேன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற காட்சியை பாக்குறோம். அந்த காலத்துல என்ன பண்ணான்னு கேட்டா, மக்கள் தொகை கம்மியா இருக்கும் பொழுது 6 மாசம் அவன் நெல்லை விதைச்சிட்டு அறுத்துட்டு வர்றதுக்கு 6 மாசம் காத்துக்கிட்டு இருக்கணும். சம்பா பயிர்னு போடுவான். அப்புறம் மக்கள் தொகை பெருகணும் என்ன பண்ணா, குரு வேண்டாம் அது வேண்டாம், வருஷத்துக்கு 5 போடுறான். இப்ப தண்ணி தான் இல்ல, டெக்னாலஜி இருக்குது. தண்ணி இருக்கும்னா வருஷத்துக்கு 5 தடவை இருக்கலாம். இன்னும் சொல்ற குறிச்சு வச்சுக்கிறீங்க, இந்தியாவுடைய மக்கள் தொகை ஒரு 100 கோடியில 150 கோடியா போனால், காலையில கொண்டு நெல்லை விதைக்குமா, சாயந்தரம் வந்து அறுத்துட்டு வந்துருவான். சிரிக்கிறதுக்கு நான் சொல்லல, நிஜமா நடக்கும், உண்மையா நடக்கும். அவ்வளவு டெக்னாலஜி உலகத்தை. சந்திர மண்டலத்துக்கு போற முயற்சி கிறுக்கனாவ, சந்திர மண்டலத்துக்கு போய் என் முயற்சி பண்றான். ஒருவேளை இங்க இடம் இல்லாம போய்விட்டால் அப்ப என்ன பண்றது, நிறைய மக்கள் என்று சொல்லி அதை அட்வான்ஸ் பண்ணி வச்சுக்கிறான். போய் பார்க்கறான். அப்ப இவன் சந்திர சொட்டு நீர் விவசாயம், அந்த விவசாயம்